Students, good evening. போன கிளாஸ்ல நெட்வொர்க் ப்ராப்ளம்னால சில கான்செப்ட்ஸை என்னால ஒழுங்காவே சொல்ல முடியல ரிகார்டிங் டிரான்ஸ்வர்ஸ் வேவ். நான் இன்னைக்கு அதை என்ன பண்ணிடுறேன்னா கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நாளைக்கு ஆஃப்டர்நூன் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சுக்கலாம். 1 to 2:30 வந்து நாளைக்கு ஆஃப்டர்நூன் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கு. ஏன்னா போன வாரம் நம்மளுக்கு கேன்சல் ஆன கிளாஸை காம்பன்சேட் பண்றதுக்கு மண்டே மார்னிங் அஸ் யூஸ்வலா இன்னொரு கிளாஸ் இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆயிரும்னா மண்டேவோட ஆல்மோஸ்ட் லெசன் முடிஞ்சிடும். மேபி இன்னும் ஒரு கிளாஸ் இருந்ததுன்னா என்ன ஆயிரும்னா இந்த வேவ்ஸ்ங்கிற லெசன் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா என்ன ஆயிரும்னா வைண்ட் அப் ஆயிரும். நம்ம கடைசி டைட்டில் இருக்கும். ஸோ கடைசி டைட்டில் தான் வெலாசிட்டி ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் இன் ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங், அதுல தான் இருக்கும். ஸோ நம்ம அதை முடிச்சாச்சுன்னா கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. தென் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். ஜேஇ ப்ராப்ளம் நாளைக்கு ஆஃப்டர்நூன் பார்த்துடலாம். சம் அடிஷனல் ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணிடலாம்னா மண்டே மார்னிங் இன்னொரு கிளாஸ் ஃப்ரைடே வரும்ல அதுல பார்த்து கிளியர் பண்ணிடலாம். லெசன் என்ன ஆயிரும்னா கிளியர் ஆயிரும். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் நான் 12th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒரு சென்டருக்கும் ஒரு டைமிங்ல ஸ்டார்ட் பண்றேன். இண்டிவிஜுவலா எஸ்எம்எஸ் வரும் உங்களுக்கு. வாட்ஸ்அப் குரூப்ல நான் என்ன பண்ணுவேன்னா சேட் பண்ணுவேன். ஸோ யார் ஜாயின் பண்றீங்களோ அவங்க அதை ஃபாலோ பண்ணி வந்துருங்க. 11th பிசிக்ஸ்ல ஒரு லெசன் பெண்டிங் விழுகும், தெர்மோடைனமிக்ஸ். அதுக்கு வந்து நான் 12th கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு 4 டேஸ்லேயே ஒரு அப்டேட்டட் டைமிங் உங்களுக்கு என்ன பண்றேன்னா எல்லாருமே காமனா அட்டன் பண்ற மாதிரி ஒரு அப்டேட்டட் டைமிங் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். ஆஃப்லைன்ல எல்லாரும் அசம்பிள் ஆனாதான் என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், பட் அதை ரீகன்ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க எல்லாரும் ஒரே கிளாஸ் ரூம்ல அசம்பிள் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னா சொல்றேன். ஸோ அந்த கிளாஸ் வந்து நம்மளுக்கு அப்படியே ப்ரொலாங் ஆகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு தெர்மோடைனமிக்ஸ் முடிச்சாலும் ஜேஇ கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றதுன்னு ஃபார் 11th போர்ஷனுக்கு அந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து ப்ரொலாங் ஆகிட்டே இருக்கும். ஃபார் 11th போர்ஷன்ஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். வீக்லி ஒரு கிளாஸஸ் இருந்துகிட்டே இருக்கும். 12th நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஆஃப்லைனுக்குள்ள போயிடலாம். சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட டைட்டில் என்ன அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் இன் ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங். முதல்ல ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்னா என்ன, ஸோ அதை நாம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா புரிஞ்சுக்கிறணும். ஸோ ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்கோட ஒரு எண்டை நாம என்ன பண்ணா வால்ல ஸ்டிச் பண்ணிடணும், இன்னொரு எண்டை நம்ம கையில பிடிச்சிக்கிறணும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, நான் வால்ல ஒரு எண்டை ஸ்டிச் பண்ணிட்டு இன்னொரு எண்டை என் கையில நல்லா அப்படி பிடிச்சிருக்கேன். இந்த ஸ்ட்ரிங் ஃபுல்லா என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அது ஆட்டம்னு கூட சொல்லலாம். அதுல நான் கையில பிடிச்சிருக்கிற இடத்துலயும் நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கும். என் கைக்குள்ள ஒரே ஒரு பார்ட்டிகல் மட்டும் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்க. ஸ்ட்ரிங்கை நல்லா ஸ்டிஃபா பிடிச்சிக்கிறணும். ஸோ இதான் ஸ்ட்ரிங் இருக்கிற லைன். ஸோ நான் இந்த இடத்துல பிடிச்சிருக்கேன். ஸோ ஸ்ட்ரிங்கோட அந்த லைன் தான் ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி. ரெஃபரன்ஸ் லைனா ஆர்ஜின் இல்லைன்னா மீன் பொசிஷன் கூட சொல்லலாம். நான் கையை மேலே கொண்டு போறப்போ பார்ட்டிகல் மேலே போகும், திருப்பி கை கீழே வரப்போ பார்ட்டிகல் ஆர்ஜினுக்கு வரும். அகைன் கையை நான் ரிவர்ஸுக்கு எடுத்துட்டு போனேன்னா பார்ட்டிகல் ரிவர்ஸ் ஆகும். திருப்பி நான் ஆர்ஜினுக்கு கொண்டு வந்துட்டேன்னா பார்ட்டிகலும் ஆர்ஜினுக்கு வந்துடும். அப்போ பார்ட்டிகல் என்ன இருக்குன்னா இப்படி வைப்ரேட் ஆகுது. பார்ட்டிகல் இப்படி வைப்ரேட் ஆகுறப்ப ஒரு வேவ் இப்படி ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். நீங்க அகைன் செகண்ட் டைம் பார்ட்டிகலை வைப்ரேட் பண்ணீங்கன்னா செகண்ட் வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். செகண்ட் வேவ் இங்க ப்ரொடியூஸ் ஆகுறப்ப இங்க ஏற்கனவே இருந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஃப்ரண்ட்ல போயிடும். நீங்க தேர்ட் டைம் பார்ட்டிகலை வைப்ரேட் பண்ணீங்கன்னா இங்க தேர்ட் வேவ் வரும். இங்க தேர்ட் வேவ் வரப்ப ஆல்ரெடி இங்க இருந்த செகண்ட் வேவ் ஃப்ரண்ட்லையும் அங்க இருந்த செகண்ட் வேவ் ஃபர்ஸ்ட் வேவ் வந்து இன்னும் ஃப்ரண்ட்லையும் போயிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு வேவ் இப்படி டிராவல் ஆகும், பார்ட்டிகல் இப்படி வைப்ரேட் ஆகும். ஸோ பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகுறது எனக்கு ஒய் ஆக்சிஸ் மாதிரி தெரியுது, வேவ் டிராவல் ஆகுறது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகுறதும் வேவ் டிராவல் ஆகுறதும் ஒன்னுக்கு ஒன்று பர்பெண்டிகுலரா இருந்ததுன்னா அதை நம்ம டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்கை மைண்ட்ல வச்சுக்கிட்டு டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா என்னங்கிறத ஈஸியா ரெகக்னைஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு என்ன ஆகுதுன்னா பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகுறதும் வேவ் ப்ராபகேட் ஆகுறதும், வேவ் ப்ராபகேட்டை வேவ் மோஷன் வேவ் டிராவல் எப்படி வேணாலும் சொல்லலாம். அது ரெண்டு எப்படி இருக்கு அப்படின்னா ஒன்னுக்கு ஒன்று பர்பெண்டிகுலரா இருக்கு. எது டிரான்ஸ்வர்ஸ் வேவோ அதை நம்மளால இமேஜின் பண்ண முடியும். ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்ல என்ன வேவ் வருங்கிறத மென்டலா நீங்க இமேஜின் பண்ணலாம். அந்த வேவை தான் நான் இங்க வரைஞ்சிருக்கேன். இதுல வேவோட பாசிட்டிவ் மேக்சிமமா கிரஸ்ட்னு சொல்லலாம், வேவோட நெகட்டிவ் மேக்சிமமா ட்ரஃப்னு சொல்லலாம். ஸோ அப்ப நம்மளுக்கு டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ல கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் தான் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுல வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். வேவ் மோஷனும் பார்ட்டிகளோட சப்போர்ட்டும் ஒன்னுக்கு ஒன்று பர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா வேவ் மூவ் ஆகுது, வேவ் டிராவல் ஆகுது, வேவ் ப்ராபகேட் ஆகுது. அப்ப வேவ் மூவ் ஆகுது, வேவ் டிராவல் ஆகுது, வேவ் ப்ராபகேட் ஆகுதுன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்பீட் இருக்கும். அதை நாம கால்குலேட் பண்ணும். இதுல இது ஒரு வேவ்ப்பா.
மேபி நம்ம இமேஜின் கூட பண்ணலாம். ஒரு வேவ்னா என்ன, இப்ப நான் பார்ட்டிகிள் இப்படி வைப்ரேட் பண்றப்ப ஒரு வேவ் இப்படி வந்திருக்கும். இந்த ஒரு வேவ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆக்குபை பண்ணுதோ அதுக்கு வேவ் லென்த்னு பேர். டிஸ்டன்ஸ் கவர்ட் பை எ வேவ். ஸோ அதை வேவ் லென்த்னு சொல்லலாம். ஒரு வேவ் ஜெனரேட் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ அதை டைம் பீரியட்னு சொல்லலாம். டைம் டேக்கன் டு ஜெனரேட் சிங்கிள் வேவ். ஸோ மொதல் டேர்ம் இன் வேவ் என்ன அப்படின்னா வேவ் லென்த், டிஸ்டன்ஸ் கவர்ட் பை எ வேவ். அதை லாம்டாங்கிற சிம்பல்ல டினோட் பண்ணலாம். ஒரு வேவ் எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்ணுதோ இல்ல ஒரு வேவ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆக்குபை பண்ணுதோ அதை வேவ் லென்த்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு வேவ் ஜெனரேட் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ அதுக்கு பேர் டைம் பீரியட். டைம் பீரியட் கேபிட்டல் டி. டைம் டேக்கன் டு ஜெனரேட் எ சிங்கிள் வேவ். நான் ஒரு செகண்ட் டைம் தரேன், அதுக்குள்ள எத்தனை வேவ் ஜெனரேட் ஆகுதோ அதுக்கு பேர் ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ஜெனரேட்டட் பர் செகண்ட். ஒரு செகண்ட்ல 10 வேவ் ஜெனரேட் ஆச்சுன்னா ஃப்ரீக்வன்சி 10. ஒரு செகண்ட்ல 100 வேவ் ஜெனரேட் ஆச்சுன்னா ஃப்ரீக்வன்சி 100. ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட் தான் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா. ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம் இன் திஸ் சாப்டர். ஸோ இது வந்து நம்ம கிட்டத்தட்ட ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் படிக்கிறப்ப இந்த டேர்ம் வந்துருச்சு. பட் இந்த லெசன்ல இது ரொம்ப டாமினேட் ஆகும். இதை வச்சு நம்ம நிறைய பேசுற மாதிரியும் டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி பண்ணிருக்கோம், இன்னைக்கும் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வேவோட ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸ் மாதிரி. இப்படிப்பட்ட வேவ் டிராவல் ஆகுது. டிராவல் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கும். ஸ்பீட் ஆர் வெலாசிட்டியோட பேசிக் ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம். நான் ஒன் வேவா மைண்ட்ல எடுத்துக்கிட்டேன்னா ஒன் வேவ் கவர் பண்ற டிஸ்டன்ஸை நம்ம வேவ் லென்த்னு எழுதலாம். அதனால டிஸ்டன்ஸுக்கு பதில் லாம்டான்னு போட்டிருக்கேன். ஒன் வேவ் ஜெனரேட் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ அது டைம் பீரியட். அதனால டீக்கு பதில் என்ன பண்ணிருக்கேன்னா கேபிட்டல் டீன்னு போட்டிருக்கேன். 1 by டைம் பீரியட்ங்கிறது ஃப்ரீக்வன்சி. அதனால இங்க இருக்கிற 1 by t ஃப்ரீக்வன்சின்னு மாத்திருக்கேன். நவ் ஐ காட் வேவ் வெலாசிட்டி ஃபார்முலா. இந்த வேவ் வெலாசிட்டி ஃபார்முலா, டைம் பீரியட், ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த் இதெல்லாமே காமன் ஃபார் ஆல் வேவ். ஸ்பெசிபிக்கா ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்ல இருக்கிற டிரான்ஸ்வர்ஸ் வேவுக்கு மட்டும் இது அப்ளிகபிள் கிடையாது. இது எல்லா வேவுக்குமே அப்ளிகபிள். எனக்கு எல்லா வேவுக்கும் அப்ளிகபிள் ஆகிற இந்த ஃபார்முலா வேணும். எனக்கு என்ன ஃபார்முலா வேணும் அப்படின்னா ஒன்லி ஃபார் டிரான்ஸ்வர்ஸ் வேவ். அதுவும் ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்ல ப்ரொடியூஸ் ஆகிற டிரான்ஸ்வர்ஸ் வேவோட ஸ்பீட் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா, ஒரு 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 ரைட் ட்ரையலான ஒரு ஃபார்முலா எனக்கு என்ன ஆகும்னா வேணும். இது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஜெனரலைஸ்டா இருக்கு. இந்த ஃபார்முலா அப்ளிகபிள் ஃபார் எனி வேவா இருக்கு. இது அக்செப்டபிள் தான். நான் நாட் அக்செப்டபிள், ராங் அப்படிலாம் சொல்ல வரல. இது வந்து அக்செப்டபிள். இது வந்து ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்ல ப்ரொடியூஸ் ஆகிற டிரான்ஸ்வர்ஸ் வேவோட வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா எனக்கு வந்து இது ரொம்ப ஜெனரலைஸ்டா இருக்கிற மாதிரி தோணுது. அதனால எனக்கு வந்து ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்ல ப்ரொடியூஸ் ஆகிற டிரான்ஸ்வர்ஸ் வேவோட ஸ்பீட் கண்டுபிடிக்கிற ஒரு ஆத்தென்டிகேட்டட் ஃபார்முலா, ஒரு ஸ்பெசிபிக் ஃபார்முலா வேணும். அதை தான் நம்ம இப்ப அடுத்து பார்க்க போறோம். அந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு நிறைய பிளே இருக்கு, நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. அதை நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணா பார்க்கணும். இது நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்னதுதான். முதல்ல வேவ்ஸ் நான் என்னைக்கு ஆரம்பிச்சேன்னா அன்னைக்கே என்ன பண்ணிருக்கேன்னா இதை பத்தி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு தடவை நம்ம ரீவைண்ட் பண்ணிட்டோம்னா மெயின் கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு சேட் பண்ணுங்க, நான் அடுத்த கண்டென்ட் எடுத்துக்கிறேன். இது நம்ம ஆல்ரெடி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணதுதான். ஓகே, இப்ப நான் அந்த கன்சென்ட் டைட்டிலுக்குள்ள வந்துட்டேன். உங்களுக்கு பெருசா எதுவும் டவுட் இல்லைன்னு தான் சேட் பண்ணிருக்கீங்க. ஓகே, நம்ம அடுத்து மூவ் பண்ணலாம். I have to calculate velocity of transverse wave, that wave produced in stretched string. Stretched stringல ப்ரொடியூஸ் ஆகிற டிரான்ஸ்வர்ஸ் வேவோட வெலாசிட்டி ஆர் ஸ்பீட் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ரைட் ட்ரையலான ஃபார்முலா வேணும். இது ஒரு டேபிள். இந்த டேபிள்ல இங்க ஒரு பின் ஆர் ஹூக் இருக்கு. அதுல ஒரு ஸ்ட்ரிங்கை நான் அட்டாச் பண்ணிருக்கேன். ஸ்ட்ரிங்கோட இன்னொரு எண்டு ஒரு புள்ளியில கனெக்ட் ஆயிருக்கு. புள்ளியில ஒரு மாஸ் வந்து புள்ளியில ட்ரிவன் ஆகுற மாதிரி ஒரு மாஸை ஒன்னுக்கு அட்டாச் பண்ணிருக்கேன். இந்த மாஸ்னால ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் mg வரும். அந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸை ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் சொல்லலாம். நீங்க எனஃப் அமௌண்ட் ஆஃப் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் வந்து ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும். இந்த ஸ்ட்ரிங் ஸ்டிஃபா இருந்தா நல்லா இருக்கும்.
ஸ்லாகா இருந்தாலும் ஓகே தான், பட் ஸ்டிஃபா வச்சுக்கிட்டா ரொம்ப கம்ஃபர்டபுளான ரிசல்ட் எடுக்கலாம். ஸோ எல்லா டைமும் ஸ்டிஃபா தான் வச்சுக்கிறணும். அது ஏங்கிற ரீசனையும் பின்னாடி சொல்றேன். ஸ்டிஃபா வச்சுக்கிறதுக்கு நீங்க இங்க தேவையான அளவுக்கு மாஸ் போடணும். நீங்க பாட்டு ஓவர் மாஸ் போட்டீங்கன்னா ஸ்ட்ரிங் பிஞ்சு போயிடும். ரொம்ப கம்மியான மாஸ் போட்டா ஸ்லாக் வரும். ஸோ அதனால ஜாஸ்தியாவும் போடாம கம்மியாவும் போடாம எவ்வளவு போட்டா ஆப்டா இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு மாஸ் போடணும். அந்த மாஸ்னால நம்மளுக்கு ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் mg வரும். அந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸை நம்ம டென்ஷன் டி அப்படின்னு என்ன பண்ணலாம்னா டினோட் பண்ணலாம். இது ஒரு பாயிண்ட். அப்புறம் ஒரு ஒரு ஃபோக் எடுத்து டியூனிங் ஃபோர்க்னு சொல்லுவாங்க பிசிக்ஸ்ல. ஸோ அது பார்க்க இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபோக் எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்ட்ரிங்கோட எண்ட்ல அடிக்கிறேன். ஸ்பேனர் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, ஆனா இன்னும் நீளமா இருக்கும். ஸோ இதை எடுத்து என்ன பண்றேன்னா இந்த ஸ்ட்ரிங்ல அடிக்கிறேன். இந்த ஸ்ட்ரிங்ல அடிச்சா என்ன ஆகும்னா இந்த ஸ்ட்ரிங் வைப்ரேட் ஆகும். அப்படி ஸ்ட்ரிங் வைப்ரேட் ஆகுறப்ப டிரான்ஸ்வர்ஸ் வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகுற டிரான்ஸ்வர்ஸ் வேவோட வெலாசிட்டி ஃபார்முலா தான் இது. ஆக்சுவலா இதை டெரைவ் பண்ணணும். டெஃபினட்டா அது மேண்டேட்டரி கிடையாது. அதனால நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா தேவை கிடையாது. தியரி எக்ஸாம்லயும் மோஸ்ட்லி தேவைப்படாது, ப்ராப்ளம் எக்ஸாம்லயும் தேவைப்படாது. நாம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா போதும். அதனால நானும் இங்க இருந்து என்ன பண்ணிருக்கேன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நீங்க ஒரு ஃபோக் எடுத்தோ இல்ல உங்க கையாலேயோ விரலாலேயோ இந்த ஸ்ட்ரிங்கை இழுத்து விட்டாவோ இல்ல ஃபோக் எடுத்து அடிச்சாவோ இந்த ஸ்ட்ரிங் வைப்ரேட் ஆகும். அப்ப இதுல வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்படிப்பட்ட ஸ்ட்ரிங்ல ப்ரொடியூஸ் ஆகிற வேவ் தான் டிரான்ஸ்வர்ஸ் வேவ். அதோட ஸ்பீடுக்கான ஃபார்முலா இதான். இதுல டீங்கிறது டென்ஷன், ஸ்மாலம்ங்கிறது லீனியர் மாஸ் டென்சிட்டின்னு சொல்லுவோம். யாரோட லீனியர் மாஸ் டென்சிட்டினா ஸ்ட்ரிங்கோடது. அதாவது ஸ்மாலமோட மீனிங் என்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் பை லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங். மறந்துடக்கூடாது. மாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் பை லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங். முழுக்க முழுக்க ஸ்ட்ரிங்கோட டீடைல் இது. இங்க கனெக்ட் பண்ணிருக்கிற மாசம் நான் கம்ஃபர்டபிலிட்டிக்கு கேபிட்டல் எம்னு எடுத்திருக்கேன். நீங்க ஸ்மாலம் ஜஸ்ட் மாசா பார்க்காதீங்க. ஸ்ட்ரிங்கோட மாச லென்த்தால டிவைட் பண்ண என்ன ஆன்சர் வருமோ அதான் ஸ்மாலம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா லீனியர் மாஸ் டென்சிட்டி ஆஃப் ஸ்ட்ரிங். சில நேரங்கள்ல லீனியர் டென்சிட்டின்னு கூட சொல்லுவாங்க. இதுவரையும் எங்கெல்லாம் நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிருக்கோமோ, எங்கெல்லாம் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணிருக்கோமோ, அங்கெல்லாம் ஒரு பாயிண்ட சேர்த்து படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் நெக்லிஜிபிள் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனா இந்த டைட்டில்ல மாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து அக்கௌண்டபிள். அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ இதுதான் ரொம்ப ஸ்பெசிபிக்கான ஃபார்முலா ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் ப்ரொடியூஸ்ட் இன் ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங். வெலாசிட்டி ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் ப்ரொடியூஸ்ட் இன் ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங். டெஃபினட்டா இதோட ப்ரூஃப் தேவையில்ல. நானும் நோட்ஸ்ல இதோட ப்ரூஃப் அட்டாச் பண்ணிருக்க மாட்டேன். நீ பார்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால அட்டாச் பண்ணிருக்க மாட்டேன். அது தேவை கிடையாது. நம்மளுக்கு எது இருந்தா போதும்னா இந்த ஃபார்முலா இருந்தா போதும். நீங்க ஒரு ஃபோக்கையோ இல்ல உங்க விரலையோ வச்சு இந்த இடத்துல தட்டினீங்கன்னா வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்படிப்பட்ட வேவ் தான் டிரான்ஸ்வர்ஸ் வேவ். அதோட ஸ்பீடுக்கான ஃபார்முலா இதான். இதுல இங்க கேபிட்டல் டீங்கிறது என்ன அப்படின்னா டென்ஷன். நாம இதே சாப்டர்ல கேபிட்டல் டீயை டைம் பீரியட்னு சில இடங்கள்ல சொல்லியிருக்கோம். கேபிட்டல் டீயை டெம்பரேச்சர்னு சில இடங்கள்ல சொல்லியிருக்கோம். ஸோ அந்தந்த இடத்துல என்ன வேர்டிங்ஸ் வருதோ அந்த வேர்டிங்ஸுக்கு சூட்டபிளா சில சிம்பிள் போட்டிருப்போம். ஸோ இந்த சாப்டர்ல கேபிட்டல் டி 3 விதமான நேமிங்ஸ் 3 விதமான மீனிங்ஸை கிரியேட் பண்ணுது. டிபெண்ட்ஸ் ஆன் பிளேஸ். ஸோ அதனால கவனமா இருக்கணும். சில நேரங்கள்ல இதை பார்த்து நீ டெம்பரேச்சர் நினைச்சிருவ, இல்ல இதை பார்த்து டைம் பீரியட் நினைச்சிருவ. ஸோ எந்த டாபிக்ல இருக்க, இந்த டாபிக்ல கேபிட்டல் டீனா என்ன அப்படின்னு கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இன் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் கான்செப்ட். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? சில நேரத்துல இந்த ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்கை சோனோமீட்டர்னு கூட சொல்லுவாங்க. சரி, ஓகே, நீங்க கிளியர்னு தான் எனக்கு சேட் பண்றீங்க. ஸோ நான் இங்க இருந்து அடுத்த ஸ்டேஜ் போறேன். ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்கை சோனோமீட்டர்னு கூட சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஃபோக் எடுத்து அடிக்கிறீங்க, கேஷுவலா அடிங்க. ரொம்ப பலமா ஸ்ட்ரெஸ்டாலாம் அடிக்காம ரொம்ப நார்மலா கேஷுவலா ஒரு லிட்டில் கொலிஷன் கிரியேட் பண்ற மாதிரி லைட்டா என்ன பண்ணுங்கன்னா டச் பண்ணுங்க. அப்படி டச் பண்ணா இந்த ஸ்ட்ரிங்ல என்ன ஆகும்னா ஹாஃப் வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை தான் இங்க வரைஞ்சிருக்கேன் பாருங்க. ஹாஃப் வேவ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸ்ட்ரிங்கோட ஃபார்வர்ட்லயும் ஹாஃப் வேவ் வரும், ரிவர்ஸ்லயும் ஹாஃப் வேவ் வரும். ஸ்ட்ரிங்கோட ஃபார்வர்ட்ல வர வேவும் ரிவர்ஸ்ல வர வேவும் ஆட் ஆயிருச்சுன்னா
அதுக்கு பேர் ஸ்டாண்டிங் வேவ். ஃபார்வர்ட் வேவும் ரிவர்ஸ் வேவும் ஆட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டாண்டிங் வேவ். ஸ்டாண்டிங் வேவ்ல ரிசல்ட் கம்மியா இருக்கிற இடத்த நோடுன்னு சொல்லலாம், ரிசல்ட் ஜாஸ்தியா இருக்கிற இடத்த ஆன்டினோட்னு சொல்லலாம். ஓப்பன் ஆர்கன் பைப், க்ளோஸ்ட் ஆர்கன் பைப் படிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டாண்டிங் வேவை நம்ம என்ன பண்ணியாச்சு, படிச்சாச்சு. ஸோ நான் ரீவைண்டும் பண்றேன். ஸோ ரிசல்ட் ஜாஸ்தியா இருக்கிறோம்னா ஆன்டினோடு, ரிசல்ட் கம்மியா இருக்கிற இடம் நோடுன்னு சொல்லலாம். ஐ எம் கெட்டிங் என்டையர் ஸ்ட்ரிங் லென்த், ஐ எம் கெட்டிங் ஹாஃப் வேவ் இன் என்டையர் ஸ்ட்ரிங் லென்த். அதனால ஸ்ட்ரிங் லென்த் எல்ல எனக்கு ஹாஃப் வேவ் வருது. மேல மட்டும் பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும், மேல கீழே சேர்த்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. வரைகிறப்ப மேலையும் கீழையும் சேர்த்து வரைங்க. இந்த கால்குலேஷன் வரப்ப என்ன பண்ணுங்கன்னா மேல மட்டும் பாருங்க, டாப் மட்டும் பாருங்க. ஹாஃப் வேவ் எனக்கு வந்திருக்கு. ஹாஃப் வேவ் லாம்டா பை 2ன்னு சொல்லலாம். இதுல இருந்து லாம்டா கண்டுபிடிச்சா 2Lன்னு வரும். ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா V பை லாம்டா, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கூட இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருந்தேன். ஸோ இதுல லாம்டாவுக்கு பதில் நான் 2Lன்னு ஃபீட் பண்ணிட்டேன். அப்படி ஃபீட் பண்ணா எனக்கு வர்ற ஃப்ரீக்வன்சிக்கு என்ன பேருனா ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சின்னு பேரு. இதுக்கு இன்னொரு பேர், வெலாசிட்டிக்கு முன்னாடி 1ங்கிற நம்பர் இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக். ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் வந்து ஆத்தென்டிகேட்டட் நேம் கிடையாது, இதுதான் ஆத்தென்டிகேட்டட் நேம். இது லேட்டரா இந்த மாதிரியான நேம்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா உள்ள சேர்த்துக்கிட்டாங்க. நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்குன்னே இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் சேர்த்திருக்காங்க. நீங்க ஃபோக் எடுக்கிறீங்க, கேஷுவலா இங்க அடிக்கிறீங்க, அடிச்சா ஃபார்வர்ட்ல ஒரு ஹாஃப் வேவ் வரும், ரிவர்ஸ்ல ஒரு ஹாஃப் வேவ் வரும். ஃபார்வர்ட்ல வர ஹாஃப் வேவும் ரிவர்ஸ்ல வர ஹாஃப் வேவும் ஆட் ஆகுது. ஆட் ஆகுறப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஸ்டாண்டிங் வேவ் வரும். ஸ்டாண்டிங் வேவ்ல கம்மியான ரிசல்ட் இருக்கிற இடம் நோடு, அதிகமான ரிசல்ட் இருக்கிற இடம் ஆன்டி நோடு. ஸோ இதை தாண்டி இதுல ஃபார் என்டையர் ஸ்ட்ரிங் லென்த் எனக்கு ஹாஃப் வேவ் கிடைச்சிருக்கு. ஸோ L is equal to lambda by 2. இதுல இருந்து லாம்டா கண்டுபிடிச்சா 2Lன்னு வருது. ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலால லாம்டாவை ஃபீட் பண்றேன். இந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சின்னு பேரு. இதை நான் எந்த டைட்டிலுக்கு கீழே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஓவர் டோன் இன் ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டைட்டில கொண்டு வந்திருக்கேன். சில நேரங்கள்ல சோனோமீட்டர்னு சொல்லுவாங்க. நான் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு பிகைண்ட் இருக்கிற நிறைய இன்ஃபர்மேஷனை சொல்றேன். நீங்க முதல்ல கவனிச்சுக்கிட்டே வாங்க. கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒன்னு ஒன்னா புரிய ஆரம்பிக்கும். ரெண்டாவது, அடுத்த ஸ்டேஜ்ல நீங்க என்ன பண்ணா ஃபோக் எடுத்து இங்க கொஞ்சம் பலமா அடிக்கணும். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோக் எடுத்து இந்த ஸ்ட்ரிங்ல அடிக்கணும். அப்படி அடிச்சா எனக்கு 2 ஹாஃப் வேவ் வரும். ஸோ இது ஒரு ஹாஃப் வேவ், இது ஒரு ஹாஃப் வேவ், இது ஃபார்வர்ட். அதே மாதிரி ரிவர்ஸ்லயும் எனக்கு என்ன ஆகும்னா 2 ஹாஃப் வேவ் வரும். ஸோ இதுல இந்த 2 ஹாஃப் வேவ், ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வேவ் ரெண்டுமே ஆட் ஆகி நம்மளுக்கு ஸ்டாண்டிங் வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஸ்டாண்டிங் வேவ்ல கம்மியா இருக்கிற ரிசல்ட் நோடு, அதிகமா இருக்கிற ரிசல்ட் ஆன்டி நோடு, கம்மியா இருக்கிற ரிசல்ட் நோடு, அதிகமான இருக்கிற ரிசல்ட் வந்து ஆன்டி நோடு, அகைன் கம்மியா இருக்கிற ரிசல்ட் நோடு. அதை மார்க் பண்ணிடணும். ஃபார் என்டையர் ஸ்ட்ரிங் லென்த் L we are getting 2 half waves. ஸோ இங்க ஒரு ஹாஃப் வேவ் இருக்கு, இங்க ஒரு ஹாஃப் வேவ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேவுக்கு ஒரு லாம்டா பை 2, அடுத்த ஹாஃப் வேவுக்கு ஒரு லாம்டா பை 2. லாம்டா பை 2ஐயும் லாம்டா பை 2ஐயும் ஆட் பண்ணா லாம்டான்னு வந்துடும். இஸ் ஈக்குவல் டு L. ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா V பை லாம்டா. லாம்டாவுக்கு பதில் நம்மளுக்கு Lன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த V பை L நான் என்னோட ஸ்டைல்ல 2V பை 2Lன்னு மாத்திக்கிறேன். ஸோ மாத்திட்டு இதுக்கு நேம் கொடுக்குறேன். ஸோ எடுத்தவனே கண்டுபிடிச்சது ஃபண்டமெண்டல், இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஓவர் டோன். இதுக்கு இன்னொரு பேர், விக்கு முன்னாடி 2ங்கிற நம்பர் இருக்கிறதுனால இன்னொரு பேர் செகண்ட் ஹார்மோனிக். ஸோ போன ரிசல்ட்டையும் இந்த ரிசல்ட்டையும் கம்பேர் பண்றப்ப டினாமினேட்டர்ல 2L வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. நியூமரேட்டர்ல விக்கு முன்னாடி 1 இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக், விக்கு முன்னாடி 2 இருந்ததுன்னா செகண்ட் ஹார்மோனிக்னு எழுதிடலாம். ஸோ ஹார்மோனிக் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க எழுதுறதுக்கு முன்னாடி ஹார்மோனிக்ங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டினாமினேட்டர்ல 2L கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. விக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை வச்சு எழுதிருங்க. இது ஒரு பாயிண்ட். பட் ஆர்டர் வைஸ் நீங்க எழுதுறப்ப முதல்ல கண்டுபிடிச்சதா ஃபண்டமெண்டல்னு சொல்லணும், அடுத்து கண்டுபிடிச்சதா ஃபர்ஸ்ட் ஓவர் டோன்னு சொல்லணும். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ் பா, இது வந்து 2வது ஸ்டேஜ். ஸோ இதோட பவர்ஃபுல்லா அதே ஃபோக் எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதோட பவர்ஃபுல்லா கொஞ்சம் அடிக்கிறேன். அப்படி இதோட பவர்ஃபுல்லா அடிச்சா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு ஹாஃப் வேவ் வரும் பாருங்க, அதான் தேர்ட் ஸ்டேஜ். ஸோ மேல ஒரு ஹாஃப், திருப்பி ஒரு ஹாஃப், அகைன் இன்னொரு ஹாஃப். இது ஃபார்வர்டு. ரிவர்ஸ்ல எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ஹாஃப், இன்னொரு ஹாஃப், இன்னொரு ஹாஃப்னு வருது. ரிவர்ஸ்லயும் 3 ஹாஃப் வந்துருக்கு. ஸோ எனக்கு ஃபார்வர்ட் வேவும் ரிவர்ஸ் வேவும் ஆட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டாண்டிங் வேவ். அப்போ எனக்கு இங்க ஸ்டாண்டிங் வேவ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாண்டிங் வேவ்ல இருக்கிறதுலே கம்மியான ரிசல்ட்டை நோடுன்னு சொல்லலாம், இருக்கிறதுலே ஜாஸ்தியா இருக்கிற ரிசல்ட் ஆன்டி நோடுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ எனக்கு நோடும் ஆன்டி நோடும் என்டையர் ஸ்டாண்டிங் வேவ்லயே ரிப்பீட் ஆயிருக்கு. ஃபார் என்டையர் ஸ்ட்ரிங் லென்த் L நம்மளுக்கு 3 ஹாஃப் வேவ் வந்திருக்கு. ஸோ முதல்ல இது ஒரு ஹாஃப் வேவ், அதுக்கு ஒரு லாம்டா பை 2. அப்புறம் இது ஒரு ஹாஃப் வேவ், அதுக்கு ஒரு லாம்டா பை 2. ஸோ அகைன் இது ஒரு ஹாஃப் வேவ், அதுக்கு ஒரு லாம்டா பை 2ன்னு 3 ஹாஃப் வேவ் வந்திருக்கு. அப்போ 3 லாம்டா பை 2, 3 லாம்டா பை 2 எனக்கு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இதுல இருந்து லாம்டா கண்டுபிடிச்சா 2L பை 3ன்னு வரும்.
ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா v பை லாம்டா. ஸோ விஎஸ்வி லாம்டாவுக்கு பதில் 2L/3 போடுறப்ப மேல 3 போயிடும். ஸோ பிகினிங்ல கண்டுபிடிச்சது ஃபண்டமெண்டல், அடுத்து கண்டுபிடிச்சது ஃபர்ஸ்ட் ஓவர் டோன். அப்ப இதுக்கு பேர் செகண்ட் ஓவர் டோன். டினாமினேட்டர்ல 2L இருக்கு, விக்கு முன்னாடி 3 இருக்கிறதுனால இதை தேர்ட் ஹார்மோனிக்னு கூட சொல்லலாம். ஸோ நான் பிகினிங்ல கண்டுபிடிச்சது, அடுத்து கண்டுபிடிச்சது, இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறது எல்லாத்துக்கும் ரேஷியோ போட்டா 1:2:3 வருது. ஸோ இந்த லாஜிக்கை பேஸா வச்சுக்கிட்டு இதுக்கு அடுத்த ரிசல்ட் 4v/2L இருக்கும், அதுக்கு அடுத்த ரிசல்ட் 5v/2L இருக்கும் அப்படின்னு நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். இதுதான்ப்பா ஓவர் டோன் இன் ஸ்ட்ரிங். இதுதான் ஓவர் டோன் இன் ஸ்ட்ரிங். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இப்ப நான் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லணும், சொன்னாதான் ப்ராப்ளம்ஸ் போறப்ப ஈஸியா இருக்கும். ஓவர் டோன் இன் ஸ்ட்ரிங்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஆக்சுவலா இதெல்லாம் நம்ம போன மண்டே கிளாஸ் பார்த்தோம், மார்னிங் பார்த்துருந்தோம். ஆனா நிறைய நெட்வொர்க் இஷ்யூ, என் சைட்ல தான் மிஸ்டேக். அது இனிமேல் இருக்காது. கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருக்கேன் எல்லாத்தையும். ஸோ அதனால இனிமேல் இருக்காது. ஸ்டார்ட் பண்ணலாமா? அடுத்து போலாமா? கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? சேட் பண்ணுங்க, எனக்கு நீங்க சேட் பண்ணாதான் தெரியும். கிளியரா? சரி, இப்ப கவனிங்க. நான் இந்த ஃபோக் எடுத்து இந்த ஸ்ட்ரிங்ல அடிக்கிறேன். அப்படி இந்த ஸ்ட்ரிங்ல அடிச்சா ஃபார்வர்ட்லயும் வேவ் வரும், ரிவர்ஸ்லயும் வேவ் வரும். இந்த ஃபார்வர்ட் வேவும் ரிவர்ஸ் வேவும் ஆட் ஆயிருச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டாண்டிங் வேவ். ஸ்டாண்டிங் வேவ்ல இந்த மாதிரி நோடு ஆன்டி நோடு வரும். இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீம் ரிசல்ட்டா ஆன்டி நோடுன்னு சொல்லலாம், கம்மி ரிசல்ட்டா நோடுன்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்ட்ரீம் ரிசல்ட் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் சம் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதான் கிட்டார், வீணை, இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ல நடக்கிற கான்செப்ட். இந்த கிட்டார், வீணை இது எல்லாத்துலயும் என்ன இருக்கும்? சம் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன ஹூக்கோ பின்னோ எடுத்து அதை இப்படி தட்டுவாங்க. தட்டினா இப்ப 3-4 ஸ்ட்ரிங் இருக்கும். நம்ம ஒரு ஸ்ட்ரிங் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிப்போம். நீ இப்படி தட்டினா என்ன ஆகும்னா அந்த ஸ்ட்ரிங்ல டிரான்ஸ்வர்ஸ் வேவ் வரும். எந்தெந்த டைரக்ஷன்ல வரும் அப்படின்னா ஃபார்வர்ட்லயும் வரும், ரிவர்ஸ்லயும் வரும். இது ரெண்டும் ஆட் ஆகும். ஆட் ஆகுறப்ப அங்க ஆன்டி நோட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஆன்டி நோட்னால சம் சவுண்ட்ஸ் வரும். இப்ப ஆன்டி நோட்னால சம் சவுண்ட்ஸ் வருது. அதனால நீங்க அவசரப்பட்டு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இந்த இடத்துல, அதாவது இந்த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி, ஃபர்ஸ்ட் ஓவர் டோன் அதெல்லாம் கண்டுபிடிச்சோம்ல, இந்த இடத்துல வெலாசிட்டி இருக்கு பாத்தீங்களா, வி, அதுக்கு பதிலு நீங்க இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலானா சவுண்டோட ஸ்பீடுக்கான ஃபார்முலா. இதை கண்டுபிடிச்சது யாருன்னா லாப்லாஸ். இதை நீங்க என்ன பண்ண, ஆர்டி நியூ பை மோலார் மாஸ்னு வரும். இதை நீங்க யூஸ் பண்ணிடக்கூடாது. சவுண்ட் வந்துருச்சு வேவ்ல ஸ்ட்ரிங்ல, அதனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன்னு இதை யூஸ் பண்ணிடக்கூடாது. நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுதுன இந்த ஃபார்முலா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி பை ஸ்மால் எம். டிங்கிறது டென்ஷன், ஸ்மால் எம்ங்கிறது லீனியர் மாஸ் டென்சிட்டி. இதை தான் நீங்க யூஸ் பண்ணணும். சவுண்ட் வருதே அப்ப ஏன் இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு டவுட் வரும். சவுண்ட் எப்படி வந்துச்சுன்னா ஆன்டி நோட்னால வந்திருக்கு. ஸோ ஆன்டி நோட்னால சவுண்ட் வர அந்த லாஜிக் வந்து ஸ்டாண்டிங் வேவோட கேரக்டர். ஆனா இங்க வந்திருக்கிற அடிப்படையான வேவ் என்ன? ஃபார்வர்ட்லயும் ரிவர்ஸ்லயும் வந்திருக்கிற வேவ் என்ன? ஸ்ட்ரிங்ல வர வேவ். ஸ்ட்ரிங்ல வர வேவ் என்ன வேவ்? டிரான்ஸ்வர்ஸ் வேவ். அப்ப நீங்க கண்டிப்பா இந்த ஃபார்முலாவை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். இது ஒரு பாயிண்ட். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நெக்ஸ்ட் போலாமா? நான் கொஞ்சம் பின்னாடி எல்லாம் போவேன். இப்ப நான் கான்செப்ட் ஒண்ணு சொல்லிட்டு பின்னாடி போவேன், அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளத்துக்குள்ள வருவேன். நெக்ஸ்ட் போலாமாப்பா? இது ஏதாவது டவுட் இருக்கா? சரி, இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்கன் பைப்னு ஒண்ணு படிச்சோம். நான் நேரா இங்க போறேன், ஆர்கன் பைப்புக்குள்ள போறேன். ஆர்கன் பைப்ல ஓப்பன் ஆர்கன் பைப்பு, க்ளோஸ்ட் ஆர்கன் பைப், அந்த மாதிரிலாம் படிச்சோம். ஸோ நான் இங்க போறேன். எதுக்குன்னா இப்ப இந்த மாதிரியான ஒரு ஓப்பன் பைப்புக்குள்ள போயிட்டேன்.
ஓப்பன் பைப் எடுத்துக்கலாம், க்ளோஸ்டு பைப்புகளும் எடுத்துக்கலாம். ஓப்பன் பைப்னா டபுள் சைடு ஓப்பனா இருக்கும், க்ளோஸ்டு பைப்னா டபுள் சைடுல ஒரு சைடு க்ளோஸ் ஆயிருக்கும். இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வாயை வச்சு ஏரை ப்ளோ பண்ணணும். அப்ப ஏர் பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகும். ஏர் பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகுறப்ப ஃபார்வர்ட்லயும் ரிவர்ஸ்லயும் வேவ் வரும். ஃபார்வர்ட் வேவும் ரிவர்ஸ் வேவும் ஆட் ஆயிடுச்சுன்னா ஸ்டாண்டிங் வேவ் வரும். ஸ்டாண்டிங் வேவ்ல அதிகமான ரிசல்ட் ஆன்டி நோடு, கம்மியான ரிசல்ட் நோடு. இப்ப இந்த இடத்துல ஸ்டாண்டிங் வேவ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. பிகாஸ் ஆஃப் ஸ்டாண்டிங் வேவ் எனக்கு என்ன ஆயிருக்குன்னா ஆன்டி நோடு நோடு வந்திருக்கு. இதுல ஆன்டி நோடு இருக்கிற இடத்துல சம் சவுண்ட் வரும். ஸோ அப்ப ஆன்டி நோடு எங்கெங்கெல்லாம் பில்ட் ஆகுதோ அங்கெல்லாம் சவுண்ட் வரும். ஆன்டி நோடு எப்போ பில்ட் ஆகும்னா ஸ்டாண்டிங் வேவ் வந்தா பில்ட் ஆகும். ஸ்டாண்டிங் வேவ் எப்போ வரும் அப்படின்னா ஃபார்வர்ட் வேவும் ரிவர்ஸ் வேவும் ஆட் ஆகுறப்ப வரும். ஃபார்வர்ட் வேவும் ரிவர்ஸ் வேவும் எப்போ ஆட் ஆகும்னா நீங்க ஸ்ட்ரிங்கை வைப்ரேட் பண்ணா ஆட் ஆகும், ஏரை வைப்ரேட் பண்ணா ஆட் ஆகும். ஸ்ட்ரிங்கை வைப்ரேட் பண்றப்ப ஸ்ட்ரிங்கோட வெலாசிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறணும். ஏரை வைப்ரேட் பண்றப்ப ஏர் வந்து வைப்ரேட் ஆகுறப்ப கம்ப்ரஷனல் வேவ் வரும் உள்ள. கம்ப்ரஷனல் வேவுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா அப்ளிகபிள் ஃபார் போத் சவுண்ட் அண்ட் கம்ப்ரஷனல் வேவ். இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்ப்பா. ஏன்னா இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்ல ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஓவர் டோன், செகண்ட் ஓவர் டோன்லாம் பார்த்தோம். அங்க என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னா இதே ரிசல்ட் தான் வந்திருக்கும். ஸோ இப்போ கன்ஃபியூஸ் ஆகும். விக்கு பதில் என்ன ஃபீட் பண்றது அப்படிங்கிறது. விக்கு பதில் என்ன ஃபீட் பண்ணா ஏர் வந்து வைப்ரேட் ஆச்சுன்னா இந்த ஃபார்முலாவை ஃபீட் பண்ணும், ஸ்ட்ரிங் வைப்ரேட் ஆச்சுன்னா அந்த ஃபார்முலாவை ஃபீட் பண்ணும். இங்க ஏர் வைப்ரேட் ஆகுறப்ப எனக்கு சில சவுண்ட் வருது, ஸ்ட்ரிங் வைப்ரேட் ஆகுறப்ப சில சவுண்ட் வருது. சவுண்ட் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஸ்டாண்டிங் வேவ்ல இருக்கிற ஆன்டி நோட். ஸோ இதை மறந்துடாதீங்க. ஸோ அதனாலதான் ஃப்ளூட் மாதிரியான ஆர்கன் பைப்ஸ்ல நம்ம ஏரை ப்ளோ பண்றப்ப அதுல இருந்து சம் சவுண்ட்ஸ் வருது. அந்த ஸ்டோரி எல்லாம் நான் உங்களுக்கு இது நடத்துறப்பே சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரிங் மாதிரியான கிட்டார், வீணை இதெல்லாம் நீங்க ட்ரிகர் பண்றப்ப லைட்டா தட்டி விடுறப்ப சம் சவுண்ட்ஸ் வருது. சவுண்ட்ஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணமே அதுல ப்ரொடியூஸ் ஆகிற ஆன்டி நோட்ஸ் தான். மற்றபடி ஸ்ட்ரிங் வைப்ரேட் ஆகுறப்ப ஸ்ட்ரிங்ல வர வேவோட ஸ்பீட் எழுதுங்க. ஏர் வைப்ரேட் ஆச்சுன்னா இந்த ஸ்பீட் ஃபார்முலாவை நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பத்தி நான் ஆல்ரெடி உனக்கு சொல்லிட்டேன். இப்ப அதையும் இதையும் கம்பேர் பண்ணிட்டு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன், அவ்வளவுதான். இப்ப இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இது வந்து நம்ம ஆர்கன் பைப்ல பார்த்தது. ஓப்பன் ஆர்கன் பைப், க்ளோஸ்ட் ஆர்கன் பைப் நீங்க எதை வேணா எடுத்துக்கலாம். நான் சொல்லியிருந்தாலும் இங்க பாருங்களேன், சவுண்டோட வெலாசிட்டி ஃபார்முலாவை யூஸ் பண்ண சொல்லி அந்த டேபிள் எல்லாம் எழுதிருப்பேன். இங்க ஒரு கரெக்ஷன் கூட பண்ணிக்க சொன்னேன். இதை எம்னு மாத்திக்க சொல்லியிருந்தேன். மோலார் மாஸ்ன்னு வரும். ரிசல்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன், ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கோ அதே ரிசல்ட் தான் ஸ்ட்ரிங்குக்கும் வந்திருக்கும். ஸோ இப்ப நீ அதை அந்த ரிசல்ட்டையும் இந்த ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ண வேணாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான். நீ ஒரு கிட்டார்ல ஸ்ட்ரிங் இருக்கு, அதை வைப்ரேட் பண்ணி விட்ட அப்படின்னா அதுல சவுண்ட் வருது. அதே மாதிரி ஒரு ஃப்ளூட் இருக்கு, அதுல ஏரை ப்ளோ பண்ணி விட்டாலும் சவுண்ட் வருது. ரெண்டுலயுமே சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னு சவுண்டோட ஃபார்முலாவே எங்கேயும் யூஸ் பண்ணிடாத. என்ன நடக்குதுன்னு யோசி. ஸ்ட்ரிங் வைப்ரேட் ஆச்சுன்னா ஸ்ட்ரிங்கோட வெலாசிட்டி ஃபார்முலா, ஏர் பார்ட்டிகல் வைப்ரேட் ஆச்சுன்னா ஏர் பார்ட்டிகளோட வெலாசிட்டி ஃபார்முலா. ஏர் பார்ட்டிகல் வெலாசிட்டி ஃபார்முலாவுக்கு பதில் சவுண்ட் ஃபார்முலா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சவுண்ட்லயும் ஏர் பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகும். ஸோ அதனால அது ரெண்டு ஒத்து போறதுனால அங்கே நீ சவுண்ட் ஃபார்முலா பயன்படுத்திக்கலாம், பிரச்சனை வராது. இங்கே நீ என்ன பண்ணிட முடியாது, சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சவுண்ட் ஃபார்முலா பயன்படுத்த முடியாது. என்ன ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னா ஸ்ட்ரிங்ல வேவ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, அதுக்கான ஃபார்முலா தான் யூஸ் பண்ண முடியும். ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்ப அடுத்த பாயிண்ட். எனக்கு ஒரு சில பேர் தான் பதில் சொல்றீங்க, கொஞ்சம் நீங்க எல்லாருமே சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா நான் கிளாரிஃபை பண்ணிடுவேன், அதுக்குதான். நெக்ஸ்ட் போலாமாப்பா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இப்ப திருப்பி கவனிங்க. நான் ஒரு ஃப்ளூட் எடுத்து ஊதுறேன். நான் ஃப்ளூட் எடுத்து ஊதுறதுன்னா என்ன அர்த்தம்? ஏரை ப்ளோ பண்றேன்னு அர்த்தம். அப்படி பண்ணா என்ன ஆகும்? ஏர் பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகி ஃபார்வர்ட்லயும் ரிவர்ஸ்லயும் வேவ் ப்ரொடியூஸ் ஆகி அந்த ரெண்டு வேவும் ஆட் ஆகி அதனால ஸ்டாண்டிங் வேவ் வந்து அந்த ஸ்டாண்டிங் வேவ்ல ஆன்டி நோட்னு ஒண்ணு வந்து அதனால வெளியே ஒரு சவுண்ட் வரும். இப்ப வெளியே வர சவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதோட ஃப்ரீக்வன்சி 400.
நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னொரு ஃப்ளூட் எடுத்து ஓதுறீங்க. நீங்க இன்னொரு ஃப்ளூட் எடுத்து ஓதுறப்ப அதுலயே இதே ப்ராசஸ் நடந்து வெளியே வர அந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்சி 400 இருக்கு. இப்ப நான் ஒரு ஃப்ளூட் எடுத்து ஊதுறேன், நீங்க ஒரு ஃப்ளூட் எடுத்து ஊதுறீங்க. நம்ம 2 பேரும் ஃப்ளூட் மூலியமா சவுண்ட கிரியேட் பண்ணிருப்போம். அந்த 2 ஃப்ரீக்வன்சியும் 400 400ன்னு ஈக்குவலா இருக்கு. இப்ப இது 2 ஆட் ஆகுது. ஆட் ஆகி ஒரு அப்சர்வருக்கு கேக்குது. அப்ப அப்சர்வருக்கு பயங்கர சூப்பரா கேட்கும். இந்த மாதிரி 2 வேவ் ஆட் ஆகுறப்ப frequency ஆஃப் 2 வேவ் சேமா இருந்ததுன்னா அந்த அடிஷனுக்கு இன்டர்ஃபரன்ஸ்னு பேரு. இது நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு. சோ நான் ஊதுறேன் 400, நீங்க ஊதுறீங்க 400, 2 ஆட் ஆயிருச்சு. 2 ஆட் ஆகி அப்சர்வருக்கு கேட்கிறப்ப ரொம்ப ஹெவி சவுண்ட்ல கேக்குது. ஹெவி சவுண்ட்ல கேட்டுச்சுன்னா அது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். சுத்தமா சவுண்டே அவருக்கு கேட்கலன்னா அது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ரியல் டைம்ல கன்ஸ்ட்ரக்டிவ் ஹைலி பாசிபிள், டிஸ்ட்ரக்டிவ் பாசிபிள் கிடையாது. கன்ஸ்ட்ரக்டிவாவும் இல்லாம டிஸ்ட்ரக்டிவும் இல்லாம ரேண்டமா ஆட் ஆகுது. அப்படி ரேண்டமா ஆட் ஆனாலும் அப்சர்வருக்கு கொஞ்சம் ஆடியோ ஜாஸ்தியா கேட்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ இது இன்டர்ஃபரன்ஸ். இன்டர்ஃபரன்ஸோட மெயின் கண்டிஷன் என்ன அப்படின்னா 2 வேவோட ஃப்ரீக்வன்சியும் ஈக்குவலா இருக்கும். இப்ப நான் அதே எக்ஸாம்பிள் திருப்பி எடுக்கிறேன். நான் ஃப்ளூட் எடுத்து ப்ளோ பண்றேன். என் வேவோட ஃப்ரீக்வன்சி 400. நீங்க பண்றீங்க, ஸோ உங்களுக்கு 404. இப்ப இது 2 ஆட் ஆயிருச்சு. அப்ப 2 டிஃபரண்ட் ஃப்ரீக்வன்சி வேவ் ஆட் ஆகுது. அப்படின்னா பீட் வரும். எத்தனை பீட் வரும்னா இதுல 400, அதுல 404. அப்ப 4 பீட் வரும். இந்த 4 பீட் வந்து அப்சர்வருக்கு ஒரு பெரிய டார்ச்சரா இருக்கும். இந்த 4 பீட்னால ஆடியோவோட குவாலிட்டியே ஃபார் அப்சர்வர் என்ன பண்ண முடியாதுன்னா பெருசா ரெகக்னைஸ் பண்ண முடியாது. ஒரு குவாலிட்டியான ஆடியோவா இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி இரிட்ரேட்டிங்கா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் என்ன பண்ணும் அப்படின்னா அப்சர்வருக்கு கொடுக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நான் வந்து ஃப்ளூட்டை ப்ளோ பண்ணி ஒரு வேவ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். தட் வேவ் ஹேவ் 400 ஃப்ரீக்வன்சி. நீங்க ப்ளோ பண்ணி ப்ரொடியூஸ் பண்றீங்க, அதுல 404. அப்ப 2 எப்படி இருக்குன்னா நான் சிங்க் ஆகுது. நான் சிங்க் ஆகுறப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பீட் வருது. ஸோ பீட் வந்து ரியல் டைம்ல டார்ச்சர். பீட்டுங்கிற டைட்டில் நடத்துறப்பே நான் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். பீட் எங்கெல்லாம் வரும் அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். நீங்க வேணா அந்த வீடியோ எடுத்து இன்னொரு தடவை கிராஸ் செக் பண்ணுங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஃப்ளூட்ல. இப்ப என்கிட்ட ஒரு கிட்டார் இருக்கு, ஒரு ஸ்ட்ரிங் தான் இருக்கு. உங்கள்கிட்ட ஒரு கிட்டார் இருக்கு, ஒரு ஸ்ட்ரிங் தான் இருக்கு. நான் அதை வைப்ரேட் பண்றேன். அப்ப அதுல சம் வேவ்ஸ் வருது. அதோட ஃப்ரீக்வன்சி 400. நீங்க வைப்ரேட் பண்றீங்க, உங்களுக்கு வேவ்ஸ் வருது. அதுலயும் ஃப்ரீக்வன்சி 400. இப்ப இது 2 பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுனால ஆட் ஆயிருச்சு. அப்ப அப்சர்வருக்கு ஆடியோவும் கிளாரிட்டியும் சூப்பரா இருக்கும். ஏன்னா 2 வேவ் ஆட் ஆயிருக்கு, ஃப்ரீக்வன்சி சேம். இது இன்டர்ஃபரன்ஸ். இப்ப நான் அதே கிட்டாரை வைப்ரேட் பண்றேன், நீங்களும் கிட்டாரை வைப்ரேட் பண்றீங்க. எனக்கு 400, உங்களுக்கு 404. இது 2 ஆட் ஆகுதுன்னா அப்போ ஒரு மாதிரி இரிட்ரேட்டடா ஆட் ஆகும், ஒரு மாதிரி நான் சிங்க்ல ஆட் ஆகும். இப்ப என்ன ஆகும்னா அப்சர்வருக்கு குவாலிட்டி ஆஃப் ஆடியோ கிடைக்காது. ஸோ இதுக்கு பேர் பீட். 4 பீட் வரும். ஸோ அப்ப எங்கெல்லாம் வேவ் ஆட் ஆகுதோ அங்க கரெக்டா ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேவ்ஸ் ஆட் ஆயிருச்சுன்னா நல்லா இருக்கும். அன்ஈக்குவல் ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் வேவ் ஆட் ஆயிருச்சுன்னா பீட் ப்ரொடியூஸ் ஆகி இந்த பீட்னால ரிசல்ட் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகும். இந்த ரிசல்ட்டை அப்சர்வர் ஹியர் பண்றப்போ அவருக்கு ரொம்ப அன்ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப இந்த மாதிரியான ஆர்கன் பைப்பு, ஸ்ட்ரிங் பேஸ்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது எல்லாத்துலயும் என்ன ஆகும்னா தப்பான ஃப்ரீக்வன்சி ஆட் ஆகி பீட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ஆட் ஆகி பீட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நாம வந்து ஆர்கன் பைப்பையும் சரி இந்த மாதிரி ஸ்ட்ரிங் பேஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் சரி டிசைன் பண்றப்ப சேம் ஃப்ரீக்வன்சி வேவ் வர மாதிரி ஓரளவுக்கு டிசைன் பண்ணிட்டா பீட் கொஞ்சம் வராம இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க இந்த வீணை கிட்டார்ல எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு கிட்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இல்ல ஒரு வீணை எடுத்துக்கிட்டோம்னா அதுல 3-4 ஸ்ட்ரிங் இருக்கும். நீங்க 3ஐயும் வைப்ரேட் பண்ணிட்டீங்க, 3லயும் ஒரே ஃப்ரீக்வன்சி வந்துச்சுன்னா சூப்பரா ஆட் ஆகி ஆடியோ சூப்பரா கேட்கும். 3லயும் வேற வேற ஃப்ரீக்வன்சி வந்துருச்சுன்னா ஆட் ஆகி ஒரு மாதிரி கொலாப்ஸ்டா கேட்கும். அப்போ கொலாப்ஸ்டா இருந்ததுன்னா ஸ்ட்ரிங் லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வைப்ரேட் பண்ணுவாங்க. வைப்ரேட் பண்ணாங்கன்னா 3லயும் என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரே ஃப்ரீக்வன்சி வந்துடும். அப்படி 3லயும் ஒரே ஃப்ரீக்வன்சி வந்துருச்சுன்னா அப்சர்வருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா அந்த ஆடியோ என்ன ஆகும் அப்படின்னா ரிசீவ் ஆகும். ஸோ அதனால ரியல் டைம்ல பீட் இல்லாம இருக்கணும். பட் இன் ப்ராப்ளம்னு வரப்ப அவங்க பீட் கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால எப்பயுமே கிவன் டேட்டால பீட் இருந்ததுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கிவன் டேட்டால பீட் இருந்ததுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த ப்ராப்ளம் என்ன பண்ணா ஹேண்டில் பண்ணும். ஸோ அப்ப இங்க 3 விதமான வேவ் அடிஷன் இருக்கு. முதல்ல 2 வேவ் ஆஃப் சேம் ஃப்ரீக்வன்சி ஆட் ஆகுறது, அதுக்கு பேர் இன்டர்ஃபரன்ஸ். 2 வேவ் வித் ஸ்லைட்லி டிஃபரெண்ட் ஃப்ரீக்வன்சி ஆட் ஆகுறது பீட். அதுக்கு முன்னாடி ஸ்டாண்டிங் வேவ்னு ஒரு டிஃபரெண்ட் வேவ் இருக்கு. இந்த ஸ்டாண்டிங் வேவோட ப்ரொடக்ஷனே 2 வேவ் ஆட் ஆகி தான் வரும்.
எப்படி ஆட் ஆகி வரும்னா ஆப்போசிட்ல ஆட் ஆகி வரும். ஃபார்வர்ட் வேவும் ரிவர்ஸ் வேவும் ஆட் ஆகி ஸ்டாண்டிங் வேவ் வரும். எங்கெல்லாம் நீ ஸ்டாண்டிங் வேவ மூச்சை போட்டு ப்ரொடியூஸ் பண்றியோ அங்கெல்லாம் ஆன்டினோட்னு ஒரு கேரக்டர் வரும். ஆன்டினோட் வரப்பெல்லாம் சம் சவுண்ட்ஸ் வரும். அந்த சவுண்ட் வந்துடுச்சுங்கிறதுனாலே சவுண்டோட ஸ்பீட் ஃபார்முலாவே எந்த இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஏர் வைப்ரேட் ஆயிருக்கு, அப்போ ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரிங் வைப்ரேட் ஆயிருந்ததுன்னா அதுக்கு சூட்டபிளா ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதுல ஏர் வைப்ரேட் ஆகுறப்ப வர ஃபார்முலா சவுண்ட் ஃபார்முலாவுக்கு ஈக்குவலா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப அகைன் டவுட் இருந்தா கேட்கலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னா ஈஸியா கன்ஃபியூஸ் பண்ணி விடுற ஏரியாவா இருக்கும். அதனால நான் இன்னொரு தடவை கிளாரிஃபை பண்ணிருக்கேன். இப்ப நம்ம இந்த ஸ்பெசிபிக்கா இந்த ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்ல நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். கிளியரா? இப்ப நான் ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங் கான்செப்ட்ல ப்ராப்ளத்துக்குள்ள போயிடுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், அதாவது ப்ராப்ளம் நம்பர் 36. A cord is 1 meter long and has a linear density 0.004 gram per centimeter. It is subjected to a tension of 5 kg weight. What its fundamental frequency னு கேட்டிருக்காங்க. கார்ட்னா ஸ்ட்ரிங்கை மீன் பண்ணுது. ஸ்ட்ரிங்கோட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி, ஸ்ட்ரிங்ல ப்ரொடியூஸ் ஆகிற அந்த வேவோட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இப்பதான் அதை கால்குலேட் பண்ணோம். ஃபார் ஸ்ட்ரிங்குக்கு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி என்ன வருது அப்படின்னா v/2l. ஸோ அதை நான் எழுதிட்டேன், v/2l. 1/2l ரீடைன் பண்ணியிருக்கேன். விங்கிறது ஸ்ட்ரிங்ல ப்ரொடியூஸ் ஆகிற வேவோட வெலாசிட்டி. ஸ்ட்ரிங்ல வர வேவ் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் t/m. இதுல டீங்கிறது டென்ஷன், எம்ங்கிறது லீனியர் மாஸ் டென்சிட்டி. கொஸ்டின்ல லீனியர் மாஸ் டென்சிட்டியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. லீனியர் டென்சிட்டிங்கிற நேம்ல கொடுத்துருக்காங்க 0.004 கிராம் பெர் சென்டிமீட்டர். அப்ப ஸ்மால் எம்மோட வேல்யூ 0.004 கிராம் பெர் சென்டிமீட்டர். பட் ஸ்மால் எம்மோட உண்மையான யூனிட் என்னன்னா கிலோகிராம் பெர் மீட்டர். ஸ்மால் எம்ங்கிறது மாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் டிவைட் பை லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங். மாஸோட யூனிட் கிலோகிராம், லென்த்தோட யூனிட் மீட்டர். அப்ப நம்மளுக்கு கிலோகிராம் பெர் மீட்டர்னு வரணும். ஆனா இங்க கிராம் பெர் சென்டிமீட்டர்னு இருக்கு. ஸோ கிராம கிலோகிராமா மாத்துறதுக்கு ஒரு 1000 டிவைட் பண்ணிட்டேன். சென்டிமீட்டர் மீட்டரா மாத்துறதுக்கு ஒரு 10⁻²ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ அப்ப நான் எஸ்ஐ யூனிட் கன்வர்ஷன் பண்ணதுனால இப்ப கிலோகிராம் பெர் மீட்டர்னு கன்வெர்ட் ஆயிருச்சு. ஸோ இதுல 1000 10⁻²ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10 ஆயிரும். 0.004 10ஆல டிவைட் பண்ணா 0.0004னு வந்துடும். இதோட யூனிட் இப்ப கிலோகிராம் பெர் மீட்டர். இந்த மாதிரி கண்டிப்பா எஸ்ஐ யூனிட் கன்வர்ஷன் பண்ணியே ஆகணும். அப்ப இந்த ஃபார்முலால இருக்கிற ஸ்மாலமுக்கான ஐடியா கிடைச்சிருச்சு. அடுத்து டென்ஷன் வேணும். கொஸ்டின்லயே டென்ஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 kg வெயிட். கேஜி வெயிட்ங்கிறது எஸ்ஐ யூனிட் கிடையாது. டென்ஷன்ங்கிறது ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன். இந்த மாதிரி எப்பயாவது கேஜி வெயிட்ல கிவன் டேட்டா இருந்ததுன்னா அதை 9.8ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணா நியூட்டனுக்கு மாறிடும். ஏன்னா நம்ம எர்த்ல தான் இருக்கோம், எல்லாத்தையும் எர்த்ல தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எர்த்ல ஸ்மால் ஜியோட வேல்யூ 9.8. இப்படி இருந்தா 9.8ஆல மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வந்துருங்கிறத நான் கிராவிடேஷன்ல ஸ்மால் ஜி நடத்துறப்ப சொல்லியிருக்கேன். கிராஸ் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ அப்ப இதுக்கு பதில் நான் 9.8 போடுறேன். ஸோ அப்போ 5 × 9.8 தான் டென்ஷன். ஃபர்தரா இதை நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ஸ்ட்ரைட் ப்ராப்ளம் தான், எந்த ட்விஸ்டும் இந்த ப்ராப்ளத்துல கிடையாது. கிவன் டேட்டாஸ்ல சம் ட்விஸ்ட் வருது, மற்றபடி வேற எதுவும் கிடையாது. எல்லுங்கிறது லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங், அது கார்ட் ஆஃப் லென்த் 1 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதனால எல்லுக்கு பதில் 1 போட்டாங்க. அவங்க கேட்டிருக்கிறது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி, அதனால ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான்ப்பா. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? ஓகே. 37, ப்ராப்ளம் நம்பர் 37.
wire having tension 225 Newton. என்னமோ மாறிடுச்சுப்பா. 38 வருது, 37 மிஸ் ஆயிருக்கு. Wire having tension 225 Newton produces 6 beats per second when it is tuned with a fork. When the tension changes to 256 Newton, it is tuned with same fork. The number of beats remains unchanged. The frequency of the fork will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப லென்த்தியான ஒரு மாதிரி ட்விஸ்ட் ஆகிற கொஸ்டின்பா. இந்த மாதிரி கொஸ்டின்ல நாம கிளியரா இருந்தோம், இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கிற ஆன்சர்ல நம்ம கிளியரா இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டா இந்த லெசனே நம்ம சூப்பரா படிச்ச மாதிரி தான். நான் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிச்சுட்டே வாங்க, சூப்பரா புரியும். அதை மறந்துடாதீங்க. இந்த மாதிரி வந்தா இப்படி சால்வ் பண்ணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒயர்னு சொல்லிட்டாங்க. ஒயர்னா ஸ்ட்ரிங்கு, ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் கொடுத்துருக்காங்க, பீட்லாம் வேற வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் என்ன பண்றேன்னா ஸ்ட்ரிங்கோட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலால இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஏன் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி எடுத்திருக்கேன்னா இங்க எங்கேயுமே வந்து என்ன ஃப்ரீக்வன்சின்னு அவங்க சொல்லவே இல்லை ஃபார் ஸ்ட்ரிங்குக்கு. அதனால ஃபண்டமெண்டல் எடுத்துக்கிறேன். ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா V/2L. ஸ்ட்ரிங்ல ப்ரொடியூஸ் ஆகிற வேவ் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் டென்ஷன் பை லீனியர் மாஸ் டென்சிட்டி. ஒன்ஸ் நீங்க ஸ்ட்ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங்கும் ஸ்மால் எம்மும் சேஞ்ச் ஆகாது. அப்போ ஃப்ரீக்வன்சியும் டென்ஷனும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ இந்த கொஸ்டின்ல ரெண்டு சிச்சுவேஷன் இருக்கு. இது ஒரு க்ளூ. இந்த க்ளூ இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துல யூஸ் ஆகும். இந்த கொஸ்டின்ல ரெண்டு சிச்சுவேஷன் இருக்கு. சிச்சுவேஷன் 1ல என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் எடுக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் வந்து 225 நியூட்டன். அப்புறம் ஒரு ஃபோக் எடுத்துக்கிறாங்க. அந்த ஃபோக்கோட ஃப்ரீக்வன்சி n. இந்த ஃபோக் எடுத்து இது மேல அடிக்கிறாங்க. ஃபோக் எடுத்து இது மேல அடிக்கிறப்ப ஸ்ட்ரிங்ல வேவ் வரும். அந்த வேவுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஃபோக் வைப்ரேட் ஆகுறதுனால அதுல ஒரு வேவ் வரும். அந்த வேவுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். நான் ஃபோக்கோட ஃப்ரீக்வன்சியை n எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிங் வைப்ரேட் ஆகுறதுனால அதுல ஒரு வேவ் வரும்ல, அதோட ஃப்ரீக்வன்சியை நான் n1 எடுத்துக்கிறேன். இந்த n1 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் 225 எழுதுறேன். எப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, இந்த க்ளூவை யூஸ் பண்ணி தான் எழுதியிருக்கேன். இப்ப இந்த ஃப்ரீக்வன்சி ஈக்குவலா இருந்தா பீட் வராது. இந்த ஃப்ரீக்வன்சி அன்ஈக்குவலா இருந்தா பீட் வரும். இவங்க கொஸ்டின்ல 6 பீட் வருதுன்னு சொல்றாங்க. ஒரு ஸ்ட்ரிங்கு, அதோட டென்ஷன் 225 நியூட்டனு, ஒரு ஃபோக் எடுத்து அடிக்கிறாங்க, அதனால 6 பீட் வருது. இதான் கொஸ்டினோட பிகினிங்ல இருக்கு. ஸோ ஸ்ட்ரிங்ல ஃபோக் எடுத்து அடிச்சா ஸ்ட்ரிங்ல வேவ் வரும். அதோட ஃப்ரீக்வன்சி வேணும். ஏன்னா பீட் கொடுத்துருக்காங்கன்னா 2 ஃப்ரீக்வன்சி இருந்தாதான் பீட்டை கண்டுபிடிக்க முடியும். பீட் கொடுத்துருக்காங்கன்னா 2 ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சுதான் அந்த பீட்டை நாம என்ன பண்ணணும், அதோட சிங்க் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃப்ரீக்வன்சி ஃபோக்கோட ஃப்ரீக்வன்சி, இன்னொரு ஃப்ரீக்வன்சி ஸ்ட்ரிங்ல ப்ரொடியூஸ் ஆகிற வேவோட ஃப்ரீக்வன்சி. ஸ்ட்ரிங்ல ப்ரொடியூஸ் ஆகிற வேவோட ஃப்ரீக்வன்சியை நான் n1 நேம் பண்ணியிருக்கேன். ஃபோக் ஃப்ரீக்வன்சியை நான் n எழுதியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சியும் அன்ஈக்குவல், அதனால பீட் வருது. ஸோ பீட்டுக்கான ஃபார்முலா ரெண்டு ஃப்ரீக்வன்சியை டிஃபரன்ஸ் பண்ணி பீட் எழுதணும். அப்ப n1 டிஃபரன்ஸ் n is equal to 6ன்னு எழுதலாம். இந்த டிஃபரன்ஸுக்கான மீனிங் என்ன அப்படின்னா எய்தர் n1 மைனஸ் n is equal to 6 ஆவும் இருக்கலாம், இல்ல n மைனஸ் n1 is equal to 6 ஆவும் இருக்கலாம். இதான் இதுக்கான மீனிங். அதாவது டிஃபரன்ஸ்னா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. எது பெருசோ அதுல இருந்து சின்னதை கழிக்கணும். இப்போதைக்கு எது பெருசு எது சின்னதுன்னு தெரியாது, அதனால ரெண்டையுமே செஞ்சு வச்சிருக்கேன். கண்டிப்பா இதுல ரெண்டுல ஒண்ணுதான் கரெக்டா இருக்கும். அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின்ல ஒரு லைன் சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரிங், அதோட டென்ஷன் 225 நியூட்டன், அதை ஒரு ஃபோக்கோட கொலைட் பண்றோம், அப்ப 6 பீட் வருதுங்கிறாங்க. அது எப்படி வந்திருக்கும்? அப்ப யோசிக்கணும். ஃபோக் வைப்ரேட் ஆகுது, அதனால ஃபோக்ல ஒரு வேவ் வருது, அந்த வேவோட ஃப்ரீக்வன்சி n. ஸ்ட்ரிங் வைப்ரேட் ஆயிருக்கு, அதனால ஸ்ட்ரிங்ல ஒரு வேவ் வருது, அந்த ஃப்ரீக்வன்சி n1. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 6 பீட்ஸ் வரும். எப்படி மைனஸ் பண்றது? ரெண்டு சான்ஸ் இருக்கு. n1 மைனஸ் n 6 போடலாம், n மைனஸ் n1 6 போடலாம். இதுல n1 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 225. இதை நான் எப்படி எழுதுனேன்னா இங்க இருக்கிற ஃபண்டமெண்டல் லாஜிக்கை வச்சு எழுதியிருக்கேன். இன்னும் கொஸ்டின் முடியல, என்ன கண்டுபிடிக்கணுங்கிறதே நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல. கொஞ்சம் லென்த்தியான கொஸ்டின். நான் இப்ப டயக்ராம்லாம் போட்டு நீட்டா எழுதியிருக்கேன். இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுல நான் நீட்டா சொல்லுவேன், ஒரு ஸ்டெப்பா சொல்லுவேன். ஏன்னா ஆன்லைன்ல அப்பதான் புரியும். நோட்ஸ்ல சிம்பிளா இருக்கும். நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நோட்ஸ்ல அப்டேட் பண்ணி எழுதிக்கலாம். இப்ப இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்.
இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா 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 சேட் பண்ணுங்க. நான் திருப்பி கொஸ்டின்குள்ள போறேன். கொஸ்டின் பாருங்களேன் என்ன இருக்கு. wire having tension 225 Newton produces 6 beats per second when it is tuned with fork. ஒரு ஃபோக்கோட ஒரு ஒயரை கொலைட் பண்றப்ப 6 பீட் வருதுன்னு சொல்றாங்க. அடுத்து இன்னொரு சிச்சுவேஷன் சொல்றாங்க, when tension changes to 256 Newton. இப்ப டென்ஷனை மாத்திட்டாங்க, அப்ப அதே ஃபோக்கோட டியூன் பண்றாங்க, அப்பயும் 6 பீட் தான் வருதுங்கிறாங்க. அப்ப நான் ரெண்டாவது சிச்சுவேஷனுக்கு இப்ப டயக்ராம் லாஜிக்ஸ் எல்லாமே பில்ட் பண்ண போறேன். ஃபார் சிச்சுவேஷன் 2 எனக்கு டென்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து 256 நியூட்டனா சேஞ்ச் ஆயிருக்கு. இங்க இருக்கிற அதே ஃபோக்கை தான் நான் இதுலயும் யூஸ் பண்றேன். அப்போ ஃபோக்கோட ஃப்ரீக்வன்சி n தான், சிம்பிள் மாத்த முடியாது. இப்ப வேற ஃபோக் யூஸ் பண்ணியிருந்தா நம்ம வேற சிம்பிள் போட்டிருக்கலாம். சேம் ஃபோக் யூஸ் பண்றதுனால நான் அதே சிம்பிள் போட்டிருக்கேன். இந்த ஃபோக் எடுத்து இந்த ஒயர்ல அடிக்கிறேன், அப்போ ஃபோக் வைப்ரேட் ஆகும், அதனால ஒரு வேவ் வரும், அந்த ஃப்ரீக்வன்சி n. ஸ்ட்ரிங் வைப்ரேட் ஆகும், அதனால ஒரு வேவ் வரும், அந்த ஃப்ரீக்வன்சியை நான் n2 நேம் பண்றேன். Here n2 directly proportional to 256 according to this logic. இப்ப இதுலயும் 6 பீட் வருது அப்படின்னா n2 n அன்ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். அப்ப n2 டிஃபரன்ஸ் n is equal to 6. n2 டிஃபரன்ஸ் என்ன, ரெண்டு பாசிபிலிட்டி வரும். either n2 minus n is equal to 6 இருக்கலாம், இல்ல n minus n2 is equal to 6 கூட இருக்கலாம். சோ நான் ரெண்டையும் எழுதியிருக்கேன். ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் கரெக்டா, அது என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். முதல்ல ஒரு டென்ஷன், அப்ப 6 பீட் வருது வித் ஃபோக். டென்ஷனை மாத்திட்டாங்க, அதே ஃபோக் தான், ஆனா திருப்பி 6 பீட் தான் வருது. ஸோ டென்ஷன் மாத்தினா ஃப்ரீக்வன்சி மாறும், ஏன்னா ஃப்ரீக்வன்சியும் டென்ஷனும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு இங்க தெரியுது. அதனால இதுல ஃப்ரீக்வன்சி ஃபோக் என்ன, அதே ஃபோக்குங்கிறதுனால என்ன, இதுல இந்த டென்ஷனுக்கு n1, இதுல வேற டென்ஷன்ங்கிறதுனால n2 போட்டிருக்கேன். இன் போத் சிச்சுவேஷன்ஸ் we have 6 beats. பீட் கிவன் டேட்டால இருக்கு. ஸோ அப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ நான் அதை என்ன பண்ணிருக்கேன்னா, பீட்டுங்கிறது ரெண்டு ஃப்ரீக்வன்சியை மைனஸ் பண்ணா வர ஆன்சர். ஸோ எப்படி மைனஸ் பண்ணா, எதுல பெருசோ அதுல இருந்து சின்னதை கழிக்கணும். எனக்கு அது தெரியாதுங்கிறதுனால ரெண்டு பாசிபிலிட்டிஸையும் எழுதி வச்சிருக்கேன். இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ்ல ஒண்ணுதான் கரெக்ட் ஃபார் சிச்சுவேஷன் 2. அதே மாதிரி சிச்சுவேஷன் 1லயும் ரெண்டு பாசிபிலிட்டில ஒண்ணுதான் கரெக்ட். அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், அது இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். இதுவரை ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். அப்ப நெக்ஸ்ட் போலாமா? சரி, இப்ப நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க, இந்த இடம் தான் முக்கியம். n2 directly proportional to 256, n1 directly proportional to 225. அப்ப 225 256, இது ரெண்டுல 256 தான் பெருசு. 256 பெருசுங்கிறதுனால n2 தான் கிரேட்டர் ஃப்ரீக்வன்சியா இருக்கும். n2 கிரேட்டர் ஃப்ரீக்வன்சியா இருக்கிறதுனால கண்டிப்பா n2 minus n is equal to 6 தான் பாசிபிள். அதனால இதை பாக்ஸ் பண்ணி டிக் பண்ணிட்டேன். இதுல ஏதாவது இப்ப இந்த ரெண்டு லாஜிக்ல எதையாவது ஒண்ணு நீங்க இப்ப நான் சொன்ன மாதிரி ரெகக்னைஸ் பண்ணிட்டா இன்னொன்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இன்னொன்னு இதோட கான்ட்ராவர்சியான லாஜிக்கா இருக்கும். ரெண்டு சிச்சுவேஷன்லயும் நீங்க ஒரே லாஜிக் எடுக்க முடியாத, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 200% இன்னொன்னு ரிவர்ஸ் லாஜிக்ல நீங்க என்ன பண்ணிடலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப இதுல n2 minus n is equal to 6 தான் பாசிபிள், அதை தான் டிக் பண்ணிருக்கேன். அப்ப இதுல n minus n1 is equal to 6 தான் பாசிபிள்னு டெஃபினட்டா கண்ணை மூடிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். பட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல இதுதான் பாசிபிள் நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, இங்க இருக்கிற க்ளூவை யூஸ் பண்றேன். 256 directly proportional to n2. ஸோ அப்ப இருக்கிறதுலே இதான் பெரிய நம்பர். ஸோ அப்ப இருக்கிறதுலே ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்ட்ரிங் 2 சிச்சுவேஷன்ல இருக்கிற ஃப்ரீக்வன்சி தான் கிரேட்டரா இருக்கும். அப்ப n2 மைனஸ் ஃபோக் ஃப்ரீக்வன்சி 6 இருக்கிறதுக்கான சான்சஸ் ஹைலி பாசிபிள். ஸோ இதோட ரிவர்ஸ் லாஜிக் இங்க பாசிபிள். உதாரணத்துக்கு இது வந்து 200ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன்ப்பா. இது அப்ப 194ன்னு போட்டாதான் 6 வரும். அப்ப n வந்து 194, n 194ன்னு இங்க போடுறீங்க, இங்க 6 வரணும். அப்ப திருப்பி இங்க 200 போட்டாதான் 6 வரும். அப்ப இது பாசிபிள் கிடையாது தானே? அப்ப இதுதான் பாசிபிள்.
இங்க எழுதின மாதிரியே நீங்க இங்க எழுத முடியாது. ஏன்னா N1ஓட ஃப்ரீக்வன்சி வந்து சாரி ஸ்ட்ரிங் 1ஓட சிச்சுவேஷன் படி வர ஃப்ரீக்வன்சி கம்மி, ஏன்னா சின்ன நம்பர் தான் இருக்கு. அப்ப இதோட இது சின்னதா தான் இருக்கும். ஸோ அப்ப இதுல நீங்க இதை எழுதிட்டீங்கன்னா இதுல அதே லாஜிக் எழுத முடியாது, ரிவர்ஸ் லாஜிக் தான் எழுத முடியும். பிகாஸ் ஹைலி கிளியர், இங்க ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு, சின்னதா இருக்கு அப்படிங்கிற நம்பர்ஸ் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்ப N2, N1, N 3 பேர்ல யார் இருக்கிறதுலே பெருசு அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். N2 தான் இருக்கிறதுலே பெருசு, ஏன்னா அதுலதான் டென்ஷன் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இது N2 மைனஸ் N இங்க பாசிபிள். N1 இருக்கிறதுலே சின்னது, அது இதையும் கம்பேர் பண்றப்ப தெரியுது. ஸோ ஃப்ரம் திஸ் N மைனஸ் N1 தான் பாசிபிள். திருப்பி N1 மைனஸ் N இதே லாஜிக் பாசிபிளே வராது அப்படிங்கிறான். ஸோ அது நீ கரெக்டா கரெக்டா இமேஜின் பண்ணனா உனக்கே புரிஞ்சிடும். சப்போஸ் பண்ண முடியல, ஸ்ட்ரகிள் ஆகுதுனாலும் இந்த மூணை பாக்குறப்ப இந்த ரெண்ட பாரு என்ன தெரியுது, இதான் பெருசுன்னு தெரியுது. அப்ப இதுல என்ன எழுதுறியோ அதோட ரிவர்ஸ் லாஜிக் என்ன பண்ணிருந்தா இங்க எழுது. இப்ப இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கணும். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கணும். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கணும். சரி, இப்ப இங்க இருந்து இந்த பாசிபிள் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து நான் N1 கண்டுபிடிச்சா எனக்கு N மைனஸ் 6ன்னு வரும். இதுல இருந்து நான் N2 கண்டுபிடிச்சா எனக்கு N பிளஸ் 6ன்னு வரும். இந்த N1ஐயும் N2ஐயும் டிவைட் பண்ணா N மைனஸ் 6 பை N பிளஸ் 6ன்னு வரும். N1 பை N2க்கு பதில் 15 பை 16 எழுதலாம். எப்படின்னா இதை ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. N1 பை N2 அப்படின்னு இந்த அப்படியே டிவைட் பண்ணுங்க. இங்க பண்ணிருக்கேன் பாருங்க. N1 பை N2, N1 இருக்கிற இடத்துல ரூட் ஆஃப் 225, N2 இருக்கிற இடத்துல ரூட் ஆஃப் 256. அப்ப ரூட்ல இருந்து வெளியே எடுத்துட்டா 15 பை 16 வருது. அப்ப இந்த இடத்துல இருக்கிற N1 பை N2க்கு பதில் நான் 15 பை 16 போடலாம். அப்படி 15 பை 16 போட்டா 15 பை 16 இஸ் ஈக்குவல் டு N மைனஸ் 6 பை N பிளஸ் 6 வருது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 15N பிளஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 16N மைனஸ் 96 வருது. இதுல இருந்து N கண்டுபிடிச்சா 186 வருது. Nங்கிறது ஃபோக் ஃப்ரீக்வன்சி. கொஸ்டின்ல ஃபோக் ஃப்ரீக்வன்சி தான் கேட்டிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சாச்சு. சப்போஸ் N1ஓ N2ஓ கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாஸ்ல யூஸ் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். அப்ப N2 கண்டுபிடிச்சா என்ன வரும்னா 192 வரும். N1 கண்டுபிடிச்சா 178 சாரி 180 வரும். ஸோ அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதான்ப்பா இந்த ப்ராப்ளம். ரெண்டு டிஃபரெண்ட் சிச்சுவேஷன், ரெண்டு சிச்சுவேஷன்லயும் பீட் ஆஃபர் ஆயிருக்கு. பீட் ஆஃபர் ஆயிருக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ கொஞ்சம் நான் எலாபரேட்டா இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா இதை டீல் பண்ணி காமிச்சிருக்கேன் வித் டயக்ராமோட. ஸோ உங்கள்கிட்ட அந்த 39 ப்ராப்ளம் இருக்கிற மெயின் நோட்ஸ் இருக்கும். அந்த மெயின் நோட்ஸ் நீங்க பிரிண்ட் எடுத்திருந்தீங்கன்னா கடைசி பேஜ் வந்து ஃப்ரீயா தான் இருக்கும். அந்த கடைசி பேஜ்ல இதை அப்படியே எழுதிக்கங்க. சப்போஸ் நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கல, இன்னும் சாஃப்ட் காப்பி தான் வச்சிருக்கீங்கன்னா வேற ஒரு இடத்துல எழுதிக்கிட்டு மறந்துடாம பிரிண்ட் எடுத்து அதில் அட்டாச் பண்ணிருங்க. எழுதுங்க. நான் நோட்ஸ்ல வந்து ரொம்ப சிம்பிளா எழுதியிருப்பேன், அது புரியும், எனக்கு புரிஞ்சிடும், உனக்கு புரியாது. அதனால இப்ப நான் டீடைல்டா சொல்லியிருக்கேன். ஓரளவுக்கு இப்படிதான் இருக்கும்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் வர்றது மேக்ஸ் தான், கால்குலேஷன் தான். எப்படியாவது கால்குலேட் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். கம்ப்ளீட் என்ன சொல்லுங்க, இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துடலாம்.
நெக்ஸ்ட் போலாமா? கம்ப்ளீட்டடா? அடுத்த கொஸ்டின். The equation of wave on a string of linear density 0.04 kg meter inverse is given by y is equal to 0.02 meter sine of 2 pi into t by 0.04 minus x by 0.5 meter. The tension in the string னு கேட்டாங்க. ஒரு ஸ்ட்ரிங்ல ப்ரொடியூஸ் ஆகிற வேவை ஈக்குவேஷனா கொடுத்துட்டு டென்ஷன் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரிங்ல ப்ரொடியூஸ் ஆகிற வேவோட டென்ஷன் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கிற ஒரே ஃபார்முலா இதான், v is equal to root of t by m. இங்க இருக்கிற t எனக்கு வேணும் அப்படின்னா ரூட் கேன்சல் ஆகணும். ரூட் கேன்சல் ஆகணும்னா நான் ஸ்கொயர் பண்ணணும். அப்படி ஸ்கொயர் பண்ணா எனக்கு v ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு t by m னு வந்துடும். இதுல இருந்து t கண்டுபிடிச்சா v ஸ்கொயர்ட் இன்டு m னு வந்துடும். ஸோ எம்ங்கிறது லீனியர் மாஸ் டென்சிட்டி. லீனியர் மாஸ் டென்சிட்டிங்கிறது 0.04னு கொஸ்டின்ல இருக்கு. விங்கிறது ஸ்ட்ரிங்ல ப்ரொடியூஸ் ஆகிற வெலாசிட்டி, வேவோட ஸ்பீடு, வேவோட வெலாசிட்டி. இந்த வேவ் வெலாசிட்டி v கால்குலேட் பண்றதுக்கு நாம வேவ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி நாம வேவ் ஈக்குவேஷன்ங்கிற டைட்டில்ல வேவ் ஈக்குவேஷன்னா என்ன, எப்படி வந்துச்சு, அதுல எப்படி ப்ராப்ளம்ஸ் பாக்குறது அப்படிங்கறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல மேபி இப்ப நான் சொல்றது உங்களுக்கு கரெக்டா ரெஃபரன்ஸ் ஆகலைன்னா நீங்க வேவ் ஈக்குவேஷனை ஒரு தடவை ரெஃபர் பண்ணுங்க. அதுல இதே மாடல்ல பார்த்திருப்போம். y is equal to a sin omega t minus kx. இதுதான் ஸ்டாண்டர்ட் வேவ் ஈக்குவேஷன். எப்பெல்லாம் கிவன் டேட்டால வேவ் ஈக்குவேஷன் இருக்கோ அப்பெல்லாம் நீங்க ஸ்டாண்டர்ட் வேவ் ஈக்குவேஷனோட இதை கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணா டீக்கு பக்கத்துல இருக்கிறது ஒமேகான்னு தெரியுது. அப்ப டீக்கு பக்கத்துல யார் இருக்கு? இந்த 2 பை காமனா வெளியே எடுத்திருக்காங்க. அப்ப உள்ள மல்டிப்ளை பண்ணும். அப்ப டீக்கு பக்கத்துல 2 பை டிவைடட் பை 0.04 இருக்கு. ஸோ அதை எழுதிட்டேன். 2 பைனா ஒமேகானா 2 பை ஃப்ரீக்வன்சி அப்படின்ட்டு நாம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் வரப்பே படிச்சாச்சு. வேவ் லென்த், டைம் பீரியடு, வேவ் வெலாசிட்டி, ஃப்ரீக்வன்சி, ஒமேகானா 2 பை பை டி, 1 பை டிக்கு பதில் ஃப்ரீக்வன்சி. இந்த டேர்ம் உன் மைண்ட்ல இருந்து எப்பயும் போயிடக்கூடாது. இதெல்லாம் எப்பயுமே உனக்கு ஞாபகம் இருக்கணும். இதெல்லாம் ஞாபகம் இருந்ததுன்னா எல்லாமே ஈஸியா இருக்கும். இதெல்லாம் நீ மறந்துகிட்டே இருந்த அப்படின்னா எல்லாமே கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஆல்வேஸ் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ 2 பை n இஸ் ஈக்குவல் டு 2 பை டிவைட் பை 0.04. 2 பை கேன்சல் ஆயிரும். இதுல இருந்து ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சா 1 டிவைட் பை 0.04. ஸோ ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த 2 பையை உள்ள பெருக்கிட்டா 2 பை பை 0.5னு வரும். ஸோ அதுதான் எக்ஸுக்கு பக்கத்துல இருக்கிற பேட்டர்ன். எக்ஸுக்கு பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்க கே. அப்ப கேங்கிறது 2 பை பை 0.5. ஸோ கேனா 2 பை பை லாம்டா. 2 பை பை லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2 பை பை 0.5. இதுல இருந்து லாம்டா கண்டுபிடிச்சா 0.5 மீட்டர்னு வந்துடும். கேனா வேவ் நம்பர். வேவ் நம்பர்னா 2 பை பை லாம்டா அப்படிங்கிறத நம்ம வேவ் ஈக்குவேஷன்ல படிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல உனக்கு ஏதாவது டிஃபிகல்டிஸ் ஃபீல் ஆச்சுன்னா நீ வேற வழியே இல்லை, வேவ் ஈக்குவேஷன் எடுத்து பார்க்கணும். அப்படின்னா அதை மறந்துட்டேன்னு அர்த்தம். உனக்கு எந்த டிஃபிகல்ட்டி வரலைன்னா ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஃப்ரீக்வன்சி இருக்கு, வேவ் லென்த் இருக்கு. அப்ப ஈஸியா வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எனி வேவ் வெலாசிட்டியோட ஃபார்முலா லாம்டா என். லாம்டாவுக்கு பதில் 0.5, ஃப்ரீக்வன்சிக்கு பதில் 1 பை 0.04. இதை அப்படியே இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா எனக்கு ஃபைனல் ஆன்சர் ஒன்று. அவ்வளவுதான். ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டதுனால இந்த ஃபார்முலா தான். அவங்க டென்ஷன் கேட்டிருக்காங்க. அப்ப இதை அப்டேட் பண்ணி டென்ஷனை கால்குலேட் பண்ணிட்டேன். இதுல எனக்கு வெலாசிட்டி தேவைப்படுது. அதை கால்குலேட் பண்றதுக்கு கிவன் டேட்டால வேவ் ஈக்குவேஷன் இருக்கு. அப்ப ஸ்டாண்டர்ட் வேவ் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி நீ ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வேவ் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ற ப்ராப்ளம் ஆல்ரெடி ஒரு 2-3 ப்ராப்ளம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வேவ் ஈக்குவேஷனுங்கிற டைட்டிலே படிச்சிருக்கோம். ஸோ நீங்க அதை என்ன பண்ணணும், ரெஃபர் பண்ணி பார்க்கணும். பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்.
சண்டே ஈவினிங் வந்து இந்த சாப்டர் டெஸ்ட் இருக்கும். இந்த டெஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட் தான். சண்டே ஈவினிங் 4 o'clock எப்பயும் போல வாட்ஸ்அப் குரூப்ல கொஸ்டின் ஷேர் பண்ணிடுவேன். நீங்க எழுதி முடிச்சுட்டு எனக்கு ஆன்சர் ஷேர் பண்ணுங்க. சண்டே ஆஃப்டர்நூன் 1 to 2:30 மறந்துடாதீங்க. சண்டே ஆஃப்டர்நூன் 1 to 2:30 நம்மளுக்கு அடிஷனல் கிளாஸ். நம்ம அடிஷனல் ப்ராப்ளம்ஸ் இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்களுக்கு ஏற்கனவே மைண்ட் மேப்னு ஒரு நோட்ஸ் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். ஸோ அந்த மைண்ட் மேப்பை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்து கையில வச்சுக்கிட்டு கிளாஸ்ல உட்காருங்க. இப்ப ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இப்ப ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஸோ இந்த சாப்டர்ல அப்ப இப்போ ஒரு ஹர்சன் ஏ அப்படின்னு ஒரு 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 பர்சன் ஒரு ஸ்டூடெண்ட் சேட் பண்றீங்க. அவங்க ஸ்டூடெண்ட் நேம் எனக்கு தெரியல, என்ன நேம்னு நீங்க எனக்கு சொல்லுங்க. சரி, இந்த சாப்டர்ல இன்ட்ரோல டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா என்ன, லாங்கிடியூடனல் வேவ்னா என்னன்னு பார்த்திருக்கோம். லாங்கிடியூடனல் வேவுக்கு இந்த சாப்டர் படி எக்ஸாம்பிள் சவுண்டு. ஸோ சவுண்ட்ல நாம பார்த்த மொதல் டாபிக் சவுண்டோட ஸ்பீடை நியூட்டன் எப்படி கண்டுபிடிச்சாரு, அதுல என்ன தப்பு, அதை எப்படி லேப்லாஸ் சரி பண்ணாரு, இது ஒரு டைட்டிலா பார்த்திருக்கோம். ரெண்டாவது டைட்டில் சவுண்டோட ஆடியோ லெவல், அதை இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட்னு சொல்லுவோம், அதை ஒரு டைட்டிலா பார்த்திருக்கோம். பொதுவா ஒரு வேவோட ஃப்ரீக்வன்சி டிராவலிங்ல மாறாது, ஆனா டாப்லர் மாறும்னு சொல்றாரு, அதை டாப்லர் எஃபெக்ட்ங்கிற நேம்ல பார்த்திருக்கோம். இது மூணாவது டைட்டில். ஸோ இதுக்கு அடுத்து வேவ் ஈக்குவேஷன் பார்த்திருக்கோம். 2 வேவ் ஆட் பண்றதை பார்த்திருக்கோம். 2 வேவ் ஆட் பண்றப்ப ஃப்ரீக்வன்சி சேமா இருந்தா அதுக்கு பேர் இன்டர்ஃபரன்ஸ். 2 வேவ் ஆட் பண்றப்ப அதோட ஃப்ரீக்வன்சி ஸ்லைட்லி டிஃபரெண்டா இருந்ததுன்னா அதுக்கு பேர் பீட். அப்புறம் 2 ஆப்போசிட் வேவ் ஆட் ஆயிருச்சுன்னா அது ஸ்டாண்டிங் வேவ். ஸ்டாண்டிங் வேவ்னா என்னங்கிற டயக்ராமை பார்த்துட்டு அதுல நோடு எப்படி இருக்கும், ஆன்டி நோடு எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரெகனைஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா க்ளோஸ்ட் ஆர்கன் பைப், ஓப்பன் ஆர்கன் பைப் பார்த்தோம். அப்புறம் இந்த பைப்பை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம், அதான் ரெசனன்ஸ் ஏர் காலம் எக்ஸ்பெரிமெண்ட். நான் இந்த ரெசனன்ஸ் ஏர் காலம் எக்ஸ்பெரிமெண்ட் டீச் பண்றப்ப என்ன பண்ணேன்னா அடிஷனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து அட்டஸ்டிச்சா டீச் பண்ணிட்டேன். அதனால ரெசனன்ஸ் ஏர் காலம் வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பெருசா ரிவைஸ் பண்ண மாட்டோம். கடைசியா இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ் இன் ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங், அதோட வெலாசிட்டிக்கான ஃபார்முலா, அதுல இருக்கிற ஓவர் டோன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்து ப்ராப்ளம் டீல் பண்ணிருக்கோம். ஸோ இதான் மொத்தமா இருக்கிறது. இந்த ஆர்டர்ல நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா கிளியரா இருக்கும். ஸோ இந்த ஆர்டர்ல என்ன பண்ணுங்கன்னா படிங்க. இதுல நாம சம் அடிஷனல் ப்ராப்ளம்ஸ் ஒரு 60 ப்ராப்ளம்ஸ் கிட்ட இருக்கும். அதுல ஒரு 25 to 30 ப்ராப்ளம்ஸ் நான் வந்து சண்டே நாளைக்கு கிளாஸ், மண்டே இந்த 2 கிளாஸ்ல என்ன பண்றோம்னா டிஸ்கஸ் பண்றோம். ஸோ அவ்வளவுதான். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இல்லைன்னா நீங்க இப்போதைக்கு லாக் அவுட் ஆயிக்கலாம். இப்போதைக்கு லாக் அவுட் ஆயிக்கலாம். சண்டே ஆஃப்டர்நூன் எனக்கு என்ன ஆயிருக்குன்னா லாகின் ஆயிருக்கும். 1 o'clock லாகின் ஆயிரும். மிருதுலா ஸ்ரீ ஆல்ரெடி 4 வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இப்ப இன்னும் 2 வீடியோ இன்னைக்கு அப்லோட் பண்ணுவேன். இன்னைக்கு நைட்டு பண்ணுவேன். இந்த லெசனோடது இன்னைக்கு நைட்டு பண்ணுவேன். இன்னைக்கு கிளாஸ் வீடியோ வராது, அது டைம் ஆகும். மிச்சம் எல்லாமே இன்னைக்கு நைட்டு பண்ணிடுவோம். அப்புறம் நீங்க வந்து பழைய நோட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க, நான் உங்களுக்கு தேடி எடுத்து தரேன். எனக்கு கண்டினியூஸா ஒர்க்கா மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால தேடி எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு என் ஃபைல்ஸ்லாம். நான் திருப்பி ஸ்கேன் பண்ணணும், அப்ப என் ஃபைல் எடுக்கணும். ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஹாஃப் டே ஒர்க் ஆயிரும். ஸோ அதனால நான் உங்களுக்கு எடுத்து அனுப்பிச்சு விடுறேன். கிளமண்டினா, கிளமண்டினா அதுக்கப்புறம் வந்து மிதுன், உங்களுக்குலாம் வந்து 11th அன்னைக்கு மார்னிங் என்ன ஆயிரும் அப்படின்னா கைலாஸ் நகர் அந்த சென்டர்ல வந்து ஆஃப்லைன் 12th பிசிக்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நீங்க என்ன வரீங்களா இல்லையாங்கிறத இன்னும் நீங்க எனக்கு கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுங்க. சண்டே மேகா வந்து சண்டே
சண்டே வந்து ஆஃப்டர்நூன் 1 to 2:30 எக்ஸ்ட்ரா கிளாஸ். இது போன மண்டே நம்மளுக்கு மார்னிங் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சுல, அதுக்கு எக்ஸ்ட்ரா, அதுக்கு காம்பன்சேஷன். ராஜா சார். சார் சொல்லுங்க சார். க்ளோஸ் பண்ணிடலாம். சண்டே 1 to 2:30 எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கு. சண்டே காலைல கிளாஸ் கிடையாது. ஓகே சார். ஓகே சார் இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்குல்ல சார்? இப்போ உண்டு. 6:45 உண்டு. சாரி 7:45. ஓகே. 90 days கிடையாது.